இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஷர்மி அவர்கள் எழுதிய பன்னீரை தூவும் மலை. என்னங்க, கதையோட தலைப்பை கேட்கும் போதே எல்லாருக்கும் ஒரு பாடல் கண்டிப்பா ஞாபகம் வரும், சரிதானே? கதை கேட்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் குரலாக நான் ஜோதி விஜயன். அந்தி சாயும் வேலை. மாலை நேரத்து குளுமையை உள்வாங்கியபடியே ஆஜானுபாகுவான உடல், திராவிட நிறம். நிறத்திற்கும் தோற்றத்திற்கும் ஏற்ப உரமேறிய கரங்களை கொண்டு வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் நம் நாயகன் பூவேந்தன். பெயரில் இருக்கும் பூவின் தோற்றத்திற்கு மாறாக வேந்தன் என்னும் பெயருக்கு பொருத்தமான தோரணையை கொண்டவன். பெயருக்கு ஏற்றாற்போல் வேந்தனாகவே வலம் வருபவன். அவனது முதன்மை தொழில் விவசாயம்தான். விவசாயத்தை தொட்டு ரைஸ் மில்லும் வைத்திருக்கிறான். என்னதான் ரைஸ் மில்லில் வருமானம் அதிகம் என்றாலும் ஒரு நாளில் குறைந்தது இருமுறையேனும் நிலத்தில் பாதம் பதியாவிட்டால் அவனுக்கு உறக்கமே கொள்ளாது. அத்தனை அலாதி பிரியம் பூமி தாயின் மீது. நெற்பயிருக்கே உரித்தான தஞ்சை மண்ணின் மைந்தன் இவன். ஆம், 4-5 தலைமுறையாக விவசாயத்தை செம்மையாக செய்து வரும் குடும்ப பின்னணி கொண்டவர்கள் இவர்கள். அதிலும் வேந்தனின் தாத்தா பாட்டி சங்கரபாண்டியன் அழகுநாச்சி பேரை சொன்னால் சுத்துப்பட்டில் அவர்களை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அத்தனை பெரிய பண்ணையக்கார குடும்பம்தான் இவர்களுடையது. சங்கரபாண்டியன் நாச்சிக்கு 2 மகன்கள், 1 மகள். முதலாமானவன் குலசேகரன், அவரை அடுத்து தமிழரசன், 3வது பூங்குடி. குலசேகரன் பஞ்சவர்ணத்தின் மூத்த மகன்தான் பூவேந்தன். இவனுக்கு ஒரு தமையன் உண்டு. அவன் பெயர் வளவன். வேலையை முடித்தவன் பம்ப் செட்டில் முகம் கழுவி வந்து வரப்பின் மீது அமர்ந்து சற்று ஆசுவாசமாகியவன் வாடை காற்றின் குளுமையில் மண் வாசத்தையும் சேர்த்து ஆழ சுவாசித்தான். இது எப்போதும் அவனுக்கு பிடித்தமான ஒன்றுதான். அதிலும் பயிர் அறுவடையில் இருக்கும் போது காற்றின் வழியே வரும் நெற்கதிரின் வாசம் வேந்தனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அவன் அத்தனை அமைதியாக பிடித்ததில் லயித்து கொண்டிருக்க அவனை இருக்க விடுவேனா என்று ஒரு குரல் மாமோய் என உச்சஸ்தாபியில் ஒலித்தது. அந்த காந்த குரல் இவனை தீண்டாதது போல் பயிரின் பசுமையில் லயித்து இருந்தான். அதே காந்த குரல் இப்போது அவனுக்கு அருகாமையில் ஹை டெசிபலில் அலற ஆரம்பித்தது. மச்சான பாத்தீங்களா மலைவாழை தோப்புக்குள்ளே, மச்சான பாத்தீங்களா மலைவாழை தோப்புக்குள்ளே, குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தாரா காணலியே, அவர் வந்தாரா காணலியே என பாட்டு பாடிக்கொண்டே அவனை இடித்த வண்ணம் அமர்ந்தாள் கார்குழலி, பூவேந்தனின் அத்தை மகள், சேட்டையின் மறு உருவம். குலசேகரனின் தங்கை பூங்கொடியின் மகள் இவள். பூங்குடியை பக்கத்து ஊரில் இவர்களைப் போலவே உள்ள பண்ணையக்கார குடும்பமான சுந்தரமூர்த்தி முத்துலட்சுமி குடும்பத்தில் மூத்த வாரிசான அன்பரசுக்குத்தான் மனம் முடித்து கொடுத்தனர். இவர்களின் தவப்புதல்விதான் கார்குழலி. பூங்குடிக்கு இவள் ஒரே மகள்தான். பஞ்சவர்ணம் குலசேகரனுக்கு தூரத்து சொந்தம்தான் நாச்சி. மூத்த மருமகளுக்கான தேடலில் சல்லடை போட்டு சலித்த பின் கிடைத்தவர்தான் பஞ்சவர்ணம். 2ஆம் மகன் தமிழரசனுக்கு தன் அண்ணன் மகள் ஆண்டாளையே முடித்து வைத்தார். இவர்களுக்கு அஞ்சலி என்ற மகளும் அறிவழகன் என்ற மகனும் உள்ளனர். அஞ்சலிதான் இங்கு மூத்தவள். இதுதான் இவர்களின் குடும்ப பின்னணி. அவனை இடித்துக்கொண்டே குழலி அமர அதில் கடுப்பானவன் அவளை பார்த்து முறைத்தான். குழலி, மாம்ஸ், நீங்க இப்படி அடிக்கடி முறைச்சுதான் எனக்கு முறமாமான்னு நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. வேந்தன், ஏண்டி கொஞ்சம் கூட அடக்கொடுக்கமா இருக்க மாட்டியா? எப்பப்பாரு மாமா நோமான்னு தள்ளி உட்காரடி முதல்ல என்றவன் அவள் அந்த வேலையை செய்ய மாட்டாள் என்று அறிந்தே அவனே கொஞ்சம் இடைவெளி விட்டு அமர்ந்தான். இவர்களை இந்த செய்கையிலேயே ஒன்று தெளிவாய் தெரிந்திருக்கும். இது இவர்களுக்குள் வளமையான ஒன்றுதான் என்று. இன்னும் சொல்லப்போனால் நாடோடி படத்தில் வரும் அனன்யா போல் எப்போதும் மாமா மாமா என்று வேந்தனின் பின்னால் தான் வலம் வருவாள் கார்குழலி. வீட்டில் மூத்தவன் என்பதால் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு அவனுக்கு. பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரும் அவனிடம் சற்று ஒதுங்கியேதான் இருப்பர். அதற்காக பேசாமல் எல்லாம் இல்லை. தேவை நிமித்தமாகவோ இல்லை முடிவுகளின் பொருட்டோ நடக்கும் சம்பிரதாய உரையாடல்கள்தான் பெரும்பாலும். அதை தவிர அவன் மனசு விட்டும் பேசும் ஜீவன்கள் அவன் அன்னை பஞ்சவர்ணமும் அப்பத்தான் நாச்சியும் தான். இவனும் வீட்டு நிர்வாகம் பார்க்க ஆரம்பித்ததில் இருந்து தான் உண்டு தன் வேலையுண்டு என்று மட்டும் இருப்பான். இந்த ஒதுக்கம் தானாகவே இவர்களுக்குள் வந்துவிட்டது. இப்படி இருக்கும் வேந்தனிடம் நெருங்கி உரிமையாக பழகுபவள் குழலிதான். அப்பவும் அவன் முறுக்குடனேதான் அலைவான். இருந்தாலும் அவனை இழுத்து பிடித்து தொங்குவாள் இவள். குழலின் இந்த செய்கைக்கு காரணம் சிறுவயதிலிருந்தே பெரியவர்கள் பேசிக்கொள்ளும் இவர்கள் திருமண விஷயமா, இல்ல
அவனின் மீதான ஈர்ப்பா என்றெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். வேந்தன் என் மாமா, எனக்கு உரிமையானவன் என்பது மட்டும்தான். வேந்தனும் பல சமயம் முறுக்குவான். சில சமயம் அவளின் அந்த செல்ல இம்சையை ரசிக்கவும் செய்வான். ஏனெனில் அவனை நெருங்கியவர்களுள் அவளும் ஒருத்தி அல்லவோ. என்ன பிடித்தம் இருந்தாலும் அதை வெளியில் காண்பிக்க மாட்டான். எங்கே அதை கண்டுகொண்டால் இன்னும் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்வாளோ என்ற எண்ணம்தான். அதுவும் வீட்டில் இன்னொரு பெண் பிள்ளை இருக்கும்போது இந்த மாதிரி ஒட்டி உரசுவது எல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு பிடிக்காது என்று தெரிந்தும் அதை செய்யாமல் இருப்பாளா நம்ம குழலி? அதுவும் வீட்டினர் முன் அவளை எதுவும் சொல்ல முடியாமல் தவிப்பதை காண்பதில் அவ்வளவு ஆனந்தம் அவளுக்கு. அவன் தள்ளி அமர்ந்தும் அவனை பார்த்து முறைத்தவள், இப்ப நான் உன்னை ஒட்டி உட்கார்ந்ததுல என்ன குறைஞ்சு போயிட்ட மாமா? உனக்கு தான் ஒன்னும் இல்ல, ஒரு ஆம்பளை பையனை ஒட்டி உரசிக்கிட்டு இருப்ப, எனக்குமா ஒன்னும் இல்ல என்றான் சூடாக. அவளுக்கு கண்களின் நீர் தொளிக்க, நான் என்ன எல்லாத்துக்கிட்டையுமா இப்படி இருக்கேன்? உன்கிட்ட தானே மாமா என்றாள் விசும்பலுடன். அவள் கண்ணீரில் இலகினாலும் வீம்பாகவே, எல்லார்கிட்டையும் இருக்கிற மாதிரியே என்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன? இப்போது விசுக்கென்று எழுந்து இடுப்பில் கை வைத்து அவனை பார்த்தவள், மத்தவங்களும் நீ ஒன்னா? இல்லையா பின்ன? இல்ல. குரலில் அத்தனை கடினம். இருக்கு என்ற குழலியின் குரலிலும் அதே அழுத்தம், நான் உனக்கு சளைத்தவள் அல்ல என்று. இப்போ என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? சரி, அதெல்லாம் விடு, நம்ம அப்புறம் சண்டை போடலாம். இப்போ பசிக்குது, வாமாமா, நம்ம கணபதி ஸ்நாக்ஸ் போவோம் சாப்பிட. நான் காலேஜ்ல இருந்து அப்படியே வந்துட்டேன் என அவன் வீக்னஸ் பார்த்து அடித்தாள். ஒரு விவசாயிக்கு பசி என்று சொல் பொறுக்குமா? அதிலும் அத்தை மகள் கேட்கையில் தன் தலையில் அடித்துக் கொண்டவன், வந்து தொலை என சிடுசிடுவென்றே கூற அவள் அந்த இடத்தை விட்டு அசைந்தாள் இல்லை. அவள் வராமல் இருப்பதை பார்த்தவன், இன்னும் என்னடி என்றான். அப்படி ஒன்னும் நீ கஷ்டப்பட்டு எனக்கு வாங்கி தர வேணாம் என தன் காலேஜ் பேக்கை இழுத்து பிடித்துக்கொண்டு நடக்க ஆரம்பிக்க அவள் கைப்பிடித்து நிறுத்தினான் வேந்தன். அவள் அப்படியே நிற்க அவனும் எதுவும் பேசாமல் அவளை இழுத்து கொண்டு நடக்க ஆரம்பிக்க அவன் நடக்கி இவள் அவன் பின்னால் ஓட வேண்டியதாய் போயிற்று. அவன் பின் ஓட முடியாமல், விடுமாமா, நானே வரேன். வாய் இருக்குன்னு எதுவும் பேசக்கூடாது குழலி. அவன் கோபத்தில் இருக்கும் போது மட்டுமே வெளிப்படும் குழலி என்ற அழைப்பு அவள் நீ கஷ்டப்பட்டு ஒன்னும் செய்ய வேண்டாம் என்று சொன்னதனால் இந்த கோபம். அவளோ, ஆமா, இவர் மட்டும் எல்லாம் பேசுவாரு, ஆனா நம்ம ஒன்னும் பேசக்கூடாது என்று முணுமுணுத்துக் கொண்டே செல்ல, நீ எப்படின்னா வா என்பது போல் அவன் தன் ராயல் என்ஃபீல்டை உருமவிட்டு நின்று கொண்டிருக்க அதற்காகவே காத்திருந்தது போல் ஏறி அமர்ந்தாள் குழலி. இவர்களை யாரேனும் கவனித்தால் குழம்பித்தான் போவார்கள். அன்பு, பாசம், கோபம், வீம்பு எல்லாமே அதிகம்தான் இவர்களுக்கு. அதிலும் அவன் பேரில் உள்ள பூவின் மென்மை எப்போதாவது வெளிப்படும் ஒரே இடம் குழலியுடன் ஆன பொழுதுதான். அவளின் மனம் உணர்ந்தவனாக அவள் கேட்ட இடத்திற்கே கூப்பிட்டு சென்றான் வேந்தன். அந்த இடத்திற்கு வந்தவுடனே அவள் முகத்தில் ஒரே குஷி. வண்டியில் இருந்து துள்ளி குதித்தவள், தேங்க்ஸ் மாமோய் என்றாள். இப்போது உண்மையிலேயே தலையில் அடித்துக் கொள்வது அவனின் முறையானது. அவனை பார்த்தவள், அதெல்லாம் அப்புறம் அடிச்சுக்குவியான், இப்போ வா என்றவள் அவர்கள் எப்போதும் அமருமிடம் சென்று அமர்ந்தாள். வேந்தன், ஏண்டி ரொம்ப ரோசப்பட்டு முறுக்குன? இப்ப என்னவா, ஆளுக்கு முன்னாடி ஓடி வந்துட்ட? என்ன மாமோய், சீண்டி பாக்குறியா? அதுக்கெல்லாம் அசரமாட்டா இந்த கார் குழலி. என்னோட வைராகியம் எல்லாம் கணபதி ஸ்நாக்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடிதான் டாட் என்றவள் தன் பணியை, அதாவது தனக்கான மெனு ஆர்டர் செய்யும் வேலையை செவ்வனே செய்ய துவங்கிவிட்டாள். வேந்தன் பெரும்பாலும் டீ தான் அருந்துவான். அதை விட்டால் எப்போதாவது பஜ்ஜி, பானிபூரி மட்டுமே விரும்பி சாப்பிடுவான். இப்போதும் அவன் ரசனைக்கு ஏற்பவே ஆனியன் பஜ்ஜி ஒரு பிளேட் ஆர்டர் செய்தவள் தனக்காக ஒரு மசாலா பூரி ஒன்றை ஆர்டர் செய்துவிட்டு மாமனிடம் வம்பளந்து கொண்டிருந்தாள். அவன் வாயை புடுங்கி அவனிடம் வாங்கி கட்டி கொண்டால்தான் அவளது நாள் முழுமையடையும். அவளுக்கான மசாலா பூரி வர அதை அவள் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் வேந்தன். மறந்தும் அதை அவளுக்கு தெரியும்படி செய்ய மாட்டான். சரியான அழுத்தக்காரன் வேந்தன். ஏண்டி இப்படி சாப்பிட்றதுக்கு மட்டுமே பிறந்தவ மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க? போமாமா, கண்ணு வைக்காத. உனக்கு வேணும்னா நீயும் சாப்பிடு, இந்தா வாங்கிக்கோ என்றவள் அவன் கேட்காமலேயே அவன் வாயில் ஸ்பூனை திணித்தாள். முறைத்தவாறே அதை உண்டவன், அடியே ஒழுக்கமா சாப்பிட்டுட்டு வா, இல்ல வெளுத்துருவேன் என மிரட்ட அவனை பார்த்து வக்கனை செய்துவிட்டு பொறுமையாக ரசித்து கொண்டே சாப்பிட்டு முடித்தாள். மீண்டும் வண்டியில் ஓர் பயணம். அவளது மாமனுடன் குழலிக்கு.
அவனுடன் தொணதொணவென்று திறந்தவாய் மூடாமல் பேசிக்கொண்டு வர வேந்தனுக்கு காது வலியே வந்துவிட்டது. வேந்தன், காரு, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த காரு என்பது அவன் மட்டுமே அழைக்கும் பிரத்யேகமான அழைப்பு. என்ன மாமா, காலேஜ்ல உனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கா என தனது அதிமுக்கியமான சந்தேகத்தை கேட்டான். ஏன் மாமா, எவ்வளவு நாள் தான் உன் முகத்தை பார்க்கறது? அதான். அவனது பதிலில் கடுப்பாகிவிட்டாள் குழலி. மாமா என கத்தியவள் நிமிடத்தில் அவன் தோளில் கடித்து வைத்தாள். ஷ் குழலி என்றான் கோபமாக. பேசாத மாமா, நான் தான் கத்தணும், நீ ஏன் கத்துற? ஏண்டி, என்னைய கடிச்சிட்டு நீ கத்துவியா? நல்லா இருக்குடி உங்க ஊர் நியாயம். அதெல்லாம் எங்க ஊர் நியாயத்தை விட எங்க நியாயம் பெருசுதான். உன் கூட எல்லாம் எப்படித்தான் மத்த பொண்ணுங்க இருக்குதுகளோ என மற்ற பெண்களுக்காக இவன் வருந்த, இப்போது மாமா என தன் காந்த குரலில் அலற இம்முறை வண்டியை நிறுத்தியே விட்டான் வேந்தன். அடியே லவுட் ஸ்பீக்கரு, இப்படி கத்தி கத்திய அவங்க காதையும் செவிடாக்கிருப்பியோன்னு சொல்ல வந்தேண்டி என திரும்பி அவள் தலையில் கொட்டினான். அவன் கொட்டிய இடத்தை தடவிக்கொண்டே, கொட்டாத மாமா, ஏற்கனவே உன் ஒசரத்துக்கு மேட்ச் பண்ண முடியல, இதுல நீ வேற கொட்டி கொட்டி குள்ளமாக்காத. அதெல்லாம் ஐயா ஒசரத்துக்கு இன்னொருத்தி பிறந்துதான் வரணும் என அவளை சீண்ட, அடுத்தவளை வரவிடவா நாங்க இங்க பட்டா போட்டு உட்காந்துருக்கோம். நீ இங்க பட்டா போட்டு உட்காந்துருக்கன்னு உனக்கே தெரிஞ்சா சரி. நாங்க இங்கேயே பட்டா போடுவேன், இல்ல பாய விரிச்சு படுப்பேன். உனக்கென்ன? என் அத்தை பெத்த ரத்தினமே, சும்மா கோச்சுக்காம வாடி. எப்போதாவது மட்டுமே அவனிடமிருந்து வெளிப்படும் இந்த உல்லாசமான மனநிலை அது அவளுக்கும் தெரியுமாதலால் அமைதியாக அவனின் இடுப்பை சுற்றி கையை போட்டுக்கொண்டு அவன் முதுகில் வாகாய் சாய்ந்து கொண்டாள். கொக்குக்கு மீன் ஒன்றே மதி என்பது போல் குழலிக்கு மாமன் ஒன்றே உலகம். அன்னை தந்தையர் கூட அதன் பின்னர்தான். அதன் பின்னான நாட்களில் எப்போதும் போல் முட்டல், மோதல், கொஞ்சல், சினுங்கல் என சகலமும் பஞ்சமில்லாமல் இருவருக்குள்ளும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அன்று காலையிலேயே அவன் வேகமாக வெளியே கிளம்பிக் கொண்டிருக்க அவனை தேடி வந்தாள் குழலி. வந்தவள் நேராக சென்றது அவள் அம்மத்தான் ஆச்சியிடம்தான். என்ன அம்மத்தா, உங்க பேராண்டிய காணோம்? எனக்கு 3 பேராண்டி இருக்கான், நீ எந்த பேராண்டிய கேட்கிறவ என தன் பாட்டில் வெத்தலை இடித்து கொண்டிருந்தாள். உனக்கு 3 பேரனுங்க இருக்கானுங்க, எல்லாரும் என்ற மாமனாகிட முடியாத அம்மத்தோய் என கத்த, அந்த கத்தலுக்கு உரியவன் அவள் வந்தது தெரிந்தும் ரூமை விட்டு வெளியே வரவில்லை. அடியே, என்னத்துக்கு இப்படி காலையிலேயே இப்படி அவனை பிடிச்சு தொங்குறவ? போவமத்தா, உன்கிட்ட கேட்கறதுக்கு எங்க அத்தை கிட்டேயே கேட்டுக்கிறேன் என பஞ்சவர்ணத்தை தேடி அடுக்கலைக்குள் நுழைந்தாள். பஞ்சு, வாடி என் மருமகளே, என்ன காலையிலேயே கிளம்பி வந்துட்ட? அப்பா கூட சண்டை அத்த. மாமா எங்க? எந்த மாமனை கேக்குற என்ற வீட்டுக்காரரியா? அவரை நீங்க தான் தேடணும். நான் ஏன் தேடணும்? நான் ஏன் தேட போறேன்? ஆத்தி என வாய் மீது விரல் வைக்க அதற்கு மேல் பொறுமை இழந்தவளாக அவனை தேடி அவன் ரூமிற்கு சென்று விட்டாள். பெரும்பாலும் வீட்டில் அவளுடன் தனிமையில் இருக்க விரும்ப மாட்டான். அதிலும் வயது வந்த பெண் வீட்டில் இருக்கும் போது அதை அறவே தவிர்த்து விடுவான். யாருக்கும் தவறான உதாரணமாய் இருக்க விரும்பவில்லை வேந்தன். வெளியில் கூட அவளாகத்தான் அவனை சீண்டி வாங்கி கட்டிக்கொள்வாள். அவனே திட்டக்கூடாது என நினைத்தாலும் அவள் அவனை அமைதியாக இருக்க விடமாட்டாள். அவள் உள்ளே நுழையும் போதே வேந்தன், இங்க எதுக்கு வந்த? உன்னை பார்க்கதான் மாமா. கீழேயே இருக்க வேண்டியதானே, அப்படி என்ன அவசரம் என அவனுக்கு தேவையான முக்கிய கோப்புகளை எடுத்துக்கொண்டபடி இறங்க அவளும் அவன் பின்னாலேயே இறங்கினாள். நான் அப்பா கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் என மூஞ்சியை தூக்கி வைத்துக் கொண்டு சொல்ல, அதற்குள் அவன் டைனிங்கில் வந்து அமர்ந்தான். அப்போதுதான் வலவனும் கிளம்பி வர, அதன் பின் அஞ்சலி, அறிவழகன் என குடும்பத்தின் இளவட்டங்கள் மொத்தமும் டைனிங்கில் தான் இருந்தது. பஞ்சவர்ணம் இவர்களை கவனிக்க ஆண்டாள் வெளிவேலையான மாடு மற்றும் பால் விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தாள். எப்போதும் பிள்ளைகள் சாப்பிட்டு பள்ளி கல்லூரிக்கு சென்ற பின்னரே பெரியவர்கள் சாப்பிடுவர். அதிலும் வேந்தன் வயலுக்கு காலையிலேயே சென்று வருவதால் தம்பி தங்கையுடனே உண்பான். வலவன் வந்து அமரவும் குழலி அவனை பார்த்து சைகை செய்தாள், தனது மாமனிடம் சிபாரிசு வேண்டி. வலவனோ யாருக்கு வந்த விருந்தோ என்பது போல் இருக்க அவளின் செய்கையை உணவு உண்டபடியே பார்த்து கொண்டிருக்க வேந்தனோ, எதுக்கு மாமா கூட காலையிலேயே சண்டை போட்ட என அவளை திசை திருப்பும் பொருட்டு தன் கேள்வியை கேட்டான். இனி வலவனை நம்பி பிரயோஜனம் இல்லை என நினைத்தவள் அவளுக்காக அவளே பேச ஆரம்பித்தாள். உண்மையில் வேந்தன் விரும்புவதும் அதுதான். மாமா, அது வந்து என இழுக்க, வந்த பின்னாடி என வழக்கம் போல் அவன் சீண்ட, சு மாமா,
நீயே சொல்லு. காலையில கஷ்டப்பட்டு எழுந்து படிச்சு ரெடியாகி இடிச்சு புடிச்சு பஸ்ல போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எல்லார் வீட்டிலேயும் கார் ஜீப் என இருந்தாலும் அது தேவைக்குதான் என்பதில் அவர்கள் உறுதியாய் இருந்தனர். அதிலும் பிள்ளைகளுக்கு ஆடம்பரத்தை திணிக்கக்கூடாது என்பதில் அதீத கவனமும் கூட. மற்ற பிள்ளைகள் போல் அனைவரும் ஒரே மாதிரிதான் பள்ளி கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இவர்கள் வீட்டின் விதி. அது சமூகத்துடன் அவர்கள் ஒன்று இயல்பாக இருக்க வேண்டும் என்பதனாலேயே. அறிவழகன் 10ஆம் வகுப்பு என்பதால் அவன் பள்ளிக்கு சைக்கிளில் செல்ல, அஞ்சலி இளங்கலை வணிகவியல் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்க அவள் பஸ்ஸில் தான் போய் வருவாள். வளவன் இப்போதுதான் படித்து முடித்து அண்ணனுடன் மில்லை பார்ப்பதால் அவனது உபயோகத்திற்கு வண்டி வைத்திருக்கின்றான். அவள் சொல்வதையெல்லாம் கேட்டவன், அதுக்கு படிப்பு பாதியில விட போறியா? அதில்ல மாமா, எனக்கு ஸ்கூட்டி வேணும். அப்பா கிட்ட கேட்டா படிச்சு முடின்னு சொல்றாரு என தயங்கியபடியே தந்தையுடன் நடந்ததை கூறினாள். அவன் எதுவுமே கண்டு கொள்ளாமல் சாப்பிட்டு விட்டு எழுந்து செல்ல, பஞ்சு வைத்த இட்லியை வாயில் திணித்தபடி அவன் பின்னால் சென்று அவனை மறித்தாள். குழலி, எனக்கு டைம் ஆச்சு, வழிவிடு. மாமா ப்ளீஸ். நீ எத்தனை ப்ளீஸ் போட்டாலும் எதுவும் நடக்காது. மாமா வச்சு நீ படிச்சு முடிச்ச உடனே வாங்கி தரேன்னு சொன்னாரு. நானா இருந்தா அதுக்கான தேவையில்லாம வாங்கி தரேன்னு சொல்லியிருக்க மாட்டேன் என்றான் கராராக. வளவனுக்கே அவன் பட்டப்பாடு அவனுக்குதான் தெரியும். அதனால்தான் அவளுக்கு உதவ அவன் முன் வரவில்லை. மூஞ்சை பாவமாக வைத்துக்கொண்டு, ஏமாமா, அஞ்சலி எல்லாம் பஸ்ல தானே போறா, உனக்கென்ன? என்னைக்காவது லேட் ஆச்சுன்னா மாமா டிராப் பண்ண போறாரு. அதை விட்டுட்டு இப்போ வண்டிக்கு என்ன தேவை? அவ காலேஜ் பக்கமா இருக்கு. நான் அப்படியா என நீட்டி முழக்க, அதான் அவ கூடவே உன்னையும் சேர சொன்னேன். ஆனா நீ தான் நான் சொன்னதை கேட்காம அக்ரி தான் படிப்பேன்னு போன. அஞ்சலியும் இவளும் 6 மாதம் முன்ன பின்ன என்பதால் இருவரும் ஒன்றாகத்தான் படிக்கின்றனர். குழலிதான் மூத்தவள். இருவரும் தோழிகள் போல்தான் இருப்பர். அதன் பொருட்டே இருவரும் ஒன்றாக படித்தால் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்கும் என அவன்தான் அவளையும் வணிகவியல் சேர சொல்ல, அவளோ விவசாயம்தான் படிப்பேன் என மறுத்துவிட்டாள். அதற்கு மேல் அவனும் திணிக்கவில்லை. அது என் மாமா படிச்சது, அதுக்காக தான். இப்ப படிப்புல எனக்கு பிரச்சனை இல்ல என படிப்பில் தன் தேர்வு சரிதான் என வாதாடினாள். ஆம், வேந்தன் விவசாயத்துறையில் முதுகலை பட்டம் பெற்றவன். அனைத்திலும் மாமா என்பதால் அவன் விருப்ப படிப்பையே அவளும் விரும்பி படிக்க ஆரம்பித்தாள். இப்போதும் கல்லூரியில் முதல் மாணவி அவள்தான். அதில் அவனுக்கும் ஒரு கர்வம் உண்டு. அவளின் தெரிவு சரிதான் என்று. வேந்தன், இஷ்டப்பட்டு படிக்கும்போது இது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பெருசு இல்ல என தன் பிடியிலேயே நின்றான். அஞ்சு, இது உனக்கு தேவையா என்பது போல் பார்க்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க என முணுமுணுக்க அவன் செவிகளில் அது அச்சர சுத்தமாய் விழுந்தது. குழலி என அவன் போட்ட அதட்டலில் கொஞ்சம் ஆடித்தான் போனாள். அதற்குள் அங்கு வந்த அஞ்சலி, அண்ணா, அவகிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க போங்க என அவனை சமாதானப்படுத்த முனைய, என அஞ்சுவை தள்ளி நிறுத்தியவன் அவளிடம் பேச ஆரம்பித்தான். இங்க பார் குழலி, உனக்கு என்ன தேவை அப்படிங்கறத நீ தான் முடிவு பண்ணணும். மத்தவங்க மாதிரி வாழ நினைச்சா நமக்கு என்ன தேவைங்கிறது கடைசி வரை தெரியாமலே போயிரும். அவனது கோபமற்ற அழுத்தமான குரலில் அவள் தலை தானாக ஆடியது. எதுவும் பேசாமல் தன் காலேஜ் பேக்கை எடுத்துக்கொண்டு மணி பார்க்க அவள் செல்லும் பேருந்துக்கான நேரம் கடந்திருந்தது. காலையிலேயே அவனிடம் வாங்கி கட்டி கொண்டதில் எப்படி செல்வது என நகத்தை மென்று துப்பிக்கொண்டிருக்க அவளை அறிந்தவன், அஞ்சு, நீயும் அவளும் வாங்க, உங்களை விட்டுட்டு நான் வேலையை பார்க்க போறேன் என கார் சாவியை எடுத்துக்கொண்டு போக இருவரும் அவன் பின்னாலே சென்றனர். அவன் ஓட்டுநர் இருக்கையில் அமர, எப்போதும் அவனுக்கு அருகில் அமர வாய்ப்பு கிடைத்தால் அங்கேதான் அமர்வாள். ஆனால் இன்று அதை விடுத்து அஞ்சு கூட பின்னே அமர்ந்து கொண்டாள். அஞ்சுவுக்கு கூட ஆச்சரியம்தான். வண்டியில் ஏறிய பின்பு அவனை சற்றும் கண்டு கொள்ளாமல் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வர அவளுடைய கோபம் அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது. அவள் கோபத்தை ரசித்தவாறே அவளை கண்டு கொள்ளாமல் அஞ்சலியை இறக்கிவிட்டு அவளுடன் பயணப்பட்டான். அவள் வாயை இருக்க மூடி மௌனம் சாதிக்க, காருமா என்றான். ஆமா, இது கார் தான் என்றாள் அதீத கடுப்பில். அவள் பதிலில் பக்கென சிரித்து விட்டான். அப்போதும் அவள் அமைதியாகவே இருக்க, கார் குழலிக்கு மாமன் மேல் என்ன கோவமா என நாடக பாணியில் கேட்க, போமம்மா, நீ ரொம்ப பண்ற என அவள் குரல் கமர மீண்டும் குழலி என ஒரு அதட்டல். நான் என்ன பண்ணணும்னு கூட நீதான் முடிவு பண்ணுவியா மாமா? இப்போ கூட அலமுன்னு அதட்டுற என குற்றம் சாட்ட, ஆமல்ல, சரி, இனிமே நான் வேந்தனாவே இருந்துக்கிறேன், நீயும் என்ன தொந்தரவு பண்ணாத என தோலை குலுக்கி தன் பேச்சு முடிந்தது என்பது போல் செய்தவன் காரில் தன் வேகத்தை காண்பிக்க
அவன் நின்ற இடம் அவளது கல்லூரிதான். அவள் காரை விட்டு இறங்காமல் இருக்க, மேடம் கொஞ்சம் இறங்குங்க, காலேஜ் வந்துருச்சு என அவளை சற்றே தள்ளி நிறுத்தினான். இதையெல்லாம் கண்டு கொண்டால் அவள் குழலி அல்லவே. பின்புறம் சீட்டில் இருந்தவாறே அவன் சட்டையை பிடித்து இழுத்தவள், இங்க பாரு, காலையில சண்டை போட்டது நீ, இப்பவும் நீ கோவப்படுற, நான் தான் கோவப்படுவேன், புரியுதா? ஹா, அப்புறம் என்ன சொன்ன? வேந்தனா இருப்பியா? எனக்கு எப்பவும் நீ என் பூமாமா தான். நான் தான் என் இஷ்டத்துக்கு ஒன்னு ஆட்டி படைக்கிறேன்ல, அப்புறம் என்ன பூ புண்ணாக்குன்னு? போடி வேலையை பார்த்துட்டு. ஹீ ஹீ, அது நான் சும்மா சொன்னேன் மாமா. அப்புறம் இப்ப சண்டை போட்டதுக்கு என்னை எங்கேயாச்சும் சாயங்காலம் வெளியில கூட்டிட்டு போ. இன்னைக்கு 4 மணியோட காலேஜ் முடியுது மாமா என்றவள் பின்னிருந்து அவன் தலையை கலைத்துவிட்டு அவன் பதில் கூட எதிர்பாராமல் ஓடிவிட்டாள். இதுதான் குழலி. அவன் கோபம் இவளை கொஞ்சம் ஆட்டித்தான், ஆனாலும் அதற்காகவெல்லாம் தன் இயல்பை மாற்றிக்கொள்ள மாட்டாள். இம்ச என செல்லமாக அழுத்து கொண்டவன் தன் வேலையை பார்க்க கிளம்பிவிட்டான். அவள் அடித்த குட்டிக்கரணம் அனைத்தும் வீணாகி போனதில் கொஞ்சம் வருத்தம்தான் இருந்தாலும், மாமனை பற்றி தெரிந்ததால் இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவையோ என யோசித்தே அந்த நாளை கடத்தினாள். இன்று அவளை கொஞ்சம் வாட்டித்தான் விட்டோம் என அவனுக்கு தெரிய மாலையில் அவள் சொன்னது போலவே வந்துவிட்டான். எப்படியும் அவன் வரமாட்டான் என எப்போதும் போல பஸ் ஸ்டாண்ட் நோக்கி அவள் செல்ல, அப்போதே அவள் முன் சர்ரென்று வந்து வண்டியை நிறுத்தினான் வேந்தன். குழலி, ஐ, மாமானா மாமாதான், போதும் ஏறு. அதான, சேர்ந்தாப்புல 4 வார்த்தை பேசிட்டா உனக்கு முத்து உதிர்ந்துருமே என்றவள் வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டாள். மாமா மாமா, இங்கேயே நிறுத்து என்ன ஒரு கடையை காண்பிக்க, இன்று விஜயம் செய்ததும் தின்பண்ட கடைதான். ஆனால் இடம் வேறு. வழக்கம் போல் ஓடிப்போய் இருக்கையை பிடித்து அமர்ந்தவள் மாமனுக்காக பார்க்க, அவன் அவளை நெருங்கி முறைத்து கொண்டிருந்தான். அவன் முறைப்பை புரிந்து கொண்டவள், இங்கதான் மாமா இடம் இருக்கு, வேற எங்கேயும் இடம் இல்ல என அவளுக்கு அருகில் இருந்த இடத்தை காண்பித்தாள். அவள் அருகில் அமர்ந்தவன், அது எப்படிடி உனக்கு மட்டும் இந்த மாதிரி இடமெல்லாம் தெரியுது? எத்தனை தடவை கட்டடிச்சுட்டு வந்திருப்போம் என சொல்லிவிட்டு நாக்கை கடிப்ப, மேடம் படிக்க வரல அப்படித்தானே? மாமா, காலேஜ் லைஃப்ல இது கூட இல்லாம உன்ன மாதிரி சாமியாராவா இருக்க முடியும்? அதானே, ஊருக்குள்ள ஒரு கடையை விட்டு வைக்கிறதில்ல அப்படித்தானே? நாங்க எல்லாம் யூத் மாமா என தன் காலரை தூக்கிவிட்டு கொள்ள, இம்ச, வாடி கிளம்புவோம் என அவளை இழுத்து கொண்டு சென்றான். வண்டியில் அவனுடன் பயணித்தவள், மாமா, தோப்பு வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? ஏன்? சும்மா, இன்னைக்கு பொழுது உன் உபயத்துல அமோகமா போச்சு, அதான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கலாமேன்னு. நக்கலு வாயிலேயே போட்டேன்னு வச்சுக்க என அவளிடம் கடிந்து கொண்டாலும் அவள் விருப்பப்படியே தோப்பு வீட்டிற்கே சென்றான். அங்கு அவளை இறக்கிவிட்டவன் தென்னை மரத்தடியில் போட்டிருந்த கட்டிலில் போய் அமர்ந்து விட்டான். அதை தோப்பு வீடு என்று சொல்வதை விட அவர்களின் பூர்வீக வீடு என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். சங்கரபாண்டியன் தந்தை காலத்தில் இருந்து அவர்களின் குடும்பத்தினர் வாழ்ந்த வீடு என்பதால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிணைப்பு அந்த வீட்டின் மீது. எளிமையும் பாரம்பரியமும் சேர்ந்து இருக்கும். வெளியில் பெரிய திண்ணை, உள்ளே முற்றம், புறவாசலில் சிறிய குளம், தேக்குமரக்கட்டில், தூண்கள், மேல்மாடி பால்கனியில் நீண்ட ஊஞ்சல். தென்னை மர குளிர்காற்றின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே புத்தகம் படிப்பது குழலிக்கு பிடித்தமான ஒன்று. அதற்காகவே மாதம் ஒரு தடவை வந்து விடுவாள் அழகு நாச்சியுடன். நாச்சி வரும்போது மொத்த வீட்டையும் அவர் கூட்டி வருவார் என்பதாலே நாச்சியை தூண்டிவிடுவது பெரும்பாலும் குழலியாகத்தான் இருப்பாள். அந்த வீட்டை பராமரிப்பதற்காகவே பக்கத்தில் ஒரு தோட்டத்தை ஒட்டியுள்ள வீட்டில் கந்தசாமியும் அவர் மனைவி பொன்னாத்தாவும் இருப்பர். கொஞ்ச நேரம் ஊஞ்சலில் ஆடிவிட்டு குழலி மாமனை தேட அவனோ கட்டிலில் படுத்து கண்ணை மூடி காற்றின் குழுமையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். மெதுவாக பூனை போல் அடிமேல் அடி வைத்து வந்தவள் அவனருகில் ஒற்றைக்கரம் ஊன்றி அமர, சற்றென்று அவன் திரும்பியதில் அவள் கையின் பேலன்ஸ் தவற அவன் மீதே சரிந்தாள் குழலி. அவன் கத்துவதற்கு முன்பாக இவளே, ஏமாமா இப்படி பண்ண அவனிடம் எகிறினாள். அவளை தன் மீது இருந்து தூக்கிவிட்டு, நான் தான் உன் கையை பிடிச்சு இழுத்தேனா? நீ எதுக்கு சொல்லாம கொல்லாம திரும்பின? அதான். அதானே, உனக்கு என்ன நடந்தாலும் அது நான் தான். ஆமா, நீ எதுக்கடி இங்க வந்து உட்காந்த? ஏன், உன் பக்கத்துல உட்கார என்ன தவிர வேற யாருக்கு உரிமை இருக்கு? உரிமையை நீயா எடுத்துக்க கூடாதுமா, நான் கொடுக்கணும். நீ எனக்கு மாமா மகன் தானே, எனக்கு தான் முழு உரிமை இருக்கு. நீ இப்படியே பண்ணிட்டு இரு. அப்புறம் பாரு, வீட்ல சொல்லி இப்போவே என்ன உனக்கு கட்டி வைக்க சொல்றேன். வேந்தன், நான் எப்படி உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னேன்? மாமா, நிஜமா என்ன கட்டிக்க மாட்டியா? ஆமா, நீ எனக்கு அத்தை மகன் மட்டும்தான். வேற எந்த நினைப்போடவும் என்கிட்ட நெருங்காத, தொலைச்சிருவேன்
என அவன் உரும அவளுக்கு கண்ணீர் துளிர்க்க ஆரம்பித்தது. வேந்தன், இங்க எல்லாத்தையும் அழுது சாதிச்சிட முடியாது குழலி. அதுலயும் கல்யாணம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். வா போலாம். அலையில் ஆரம்பித்த போராட்டம் இன்னும் குழலிக்கு இன்னும் முடிந்த பாடில்லை. அதிலும் இன்று அவன் பேசியது கொஞ்சம் அதிகம்தான் காயப்படுத்தியது. அதன்பின் அவளிடம் எந்த பேச்சும் இல்லை. எப்போதும் அவனிடம் வண்டியில் போகும் இதம் இப்போது துணி வைத்து துடைத்தது போல் இருந்தது. அவளை வீட்டில் இறக்கிவிட்டவன் அத்தை மாமாவிடம் பேசிவிட்டு கிளம்பிவிட்டான். வேந்தன் குழலியிடம் சொல்லாமல் கூட கிளம்பிவிட்டான். அவன் மனதிலும் அவளிடம் அதீத உரிமை எடுத்துக்கொண்டு விட்டோமோ என்ற உறுத்தல். ஒருவேளை இதற்கு முன் அவள் கல்யாணம் பற்றி பேசாமல் இருந்ததால் நெருங்கி பழகிவிட்டோமோ என்ற எண்ணம் அவனை ஆழி பேரலையாக சுழன்றடித்தது. எதுவோ ஒன்று ஆகச்சிறந்த முடிவாய் அவளிடம் இருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற தவறான முடிவை சரியாக எடுத்துக்கொண்டான். அதன் பிறகான நாட்களில் குழலி வேந்தன் வீட்டிற்கு வருவதையே முற்றிலும் தவிர்க்க ஆரம்பித்தாள். அப்படியாவது வேந்தனை மறக்க முடியுமா என்ற சோதனை முயற்சிதான். மறக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெற ஆரம்பிக்கத்தான் அவளுள் வேந்தன் சிம்மாசனமிட்டு அமர்ந்தான். உண்மையில் அவளை பார்க்காமல் அவனுக்கும் வெறுமையாகத்தான் இருந்தது. வெறுமையை கடமை என எண்ணிக்கொண்டான் அந்த புத்திசாலி. அவன் காலையில் சாப்பிட ஆரம்பித்த அப்போதுதான் நாச்சி தன் மருமகளிடம் புலம்ப ஆரம்பித்தார். ஏத்தா பஞ்சு, இந்த குழலி பிள்ளைக்கு என்னாச்சு? இத்தனை நாளாச்சு, இந்த பக்கம் ஆளையே காணோமே. நானும் அதேதான் அத்தை நினைச்சேன். நீங்க கேட்டுட்டீங்க. ஏத்தா, அப்படியே அந்த புள்ளைக்கு போன போடுத்தா என்றவர் பேரனை கண்டதும், ஏயா வேந்தா, இந்த குழலிக்கு கொஞ்சம் போன போடு என்றார். அப்பதா, நான் அவசரமா கிளம்பணும். பார்த்த கண்ணெல்லாம் பூத்து போச்சியா, செத்த நேரத்துல ஒன்னும் தாமசம் ஆகாதியா என வாஞ்சையாக கேட்க அதை மறுக்க முடியாமல் தன் கைபேசியில் இருந்து அவளை அழைத்தான். அந்த கர்மமே கண்ணாக கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டிருக்க அலைபேசியின் பிரத்யேக சத்தத்தில் அவளது மாமன் என கண்டு கொண்டவளுக்கு நெஞ்சம் விம்மி துடித்தது. ஒரு பக்கம் தன்மானம் தடுக்க அழைப்பை ஏற்காமல் விட்டுவிட்டாள். வேந்தனுக்கு இப்போது கொம்பு சீவி விட்டது போல் ஆக, எடுக்கலப்பதா என்றான். இன்னொரு தரம் போடியா, அந்த புள்ள கண்ணுக்குள்ளேயே நிக்குது. எப்பயும் இங்கனையே சுத்தி சுத்தி வருமா, இப்ப ஏதோ பொசுக்குன்னு இருக்குயா. மறுபடியும் அழைக்க இம்முறை மூளை மறுக்க மறுக்க மனம் மாமனின் குரல் கேட்க தூண்ட 4வது ரிங்கில் எடுத்துவிட்டாள். இந்தாப்பதா என்ற அவனின் குரல்தான் அவள் கேட்டது. அதுக்கு அப்புறம் நாச்சிதான், அத்தா குழலி, என்னாச்சு சாமி, இந்த பக்கம் ஆளவே காணோம். பறிச்சாமத்தா, என்னடி குரல் ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா இருக்கியா அத்தா என அவர் பதற, இப்போது கொஞ்சம் தெளிந்தவளாக சிரிப்பை தத்தெடுத்து, இல்ல அதெல்லாம் ஒண்ணுமில்லமத்தா, கடைசி வருஷம் பரீட்சை இல்ல, அதான் கொஞ்ச நேரமே எழுந்து படிச்சதுல ஒரு மாதிரி இருக்கு. வேற ஒண்ணுமில்ல, நான் பரீட்சை முடிஞ்சதும் வரேன், உடம்ப பாத்துக்காமத்தா என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டாள். அப்பத்தாவின் முகத்தையே கேள்வியாக பார்த்தவனுக்கு பதிலாக அவளிடம் பேசியதை கூறினார் அழகுநாச்சி. சரியப்பத்தா, நான் கிளம்புறேன். அவன் ரைஸ் மில்லுக்குள் நுழையும் போதே அவரை பார்க்க அன்பரசுவின் ஒன்னு வீட்ட அக்கா மகன் செந்தில்குமரன் வந்து நின்றான். இருவருக்கும் ஒரே வயது என்பதால் பள்ளி படிக்கும் வரை தெரியும் என்ற ரீதியில் பேசிக்கொள்வார்கள். அவ்வப்போது பொது இடங்களிலோ இல்லை சொந்தம் என்ற ரீதியில் வெளியில் பார்த்தாலும் சம்பிரதாயமான பேச்சுவார்த்தைகள் தான் பெரும்பாலும். சரி, அவனுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டிருக்கும் என்றெண்ணிய வேந்தன், என்ன பங்காளி, காலையிலேயே எதுவும் அவசரமா? இல்ல பங்கு, சும்மா இப்படி வந்தேன். சரி, அப்படியே உன்கிட்டயும் பேசணும், அதான் பேசிட்டு போலாம்னு. சரி வா பங்காளி, உள்ள போய் பேசுவோம் என்றவன் அவனை அழைத்து அலுவலக அறைக்குள் சென்றவன் காஃபியையும் வரவழைத்து கொடுத்து இருந்தான். அப்புறம் பங்கு, உனக்கு ஏதாச்சும் பொண்ணு பாக்குறாங்களா? இல்ல குமரா, நான் தான் இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிட்டேன். அஞ்சலி இருக்கால்ல, அவளுக்கு அப்புறம்தான் என பொறுப்பான அண்ணனாக பேசினான். அப்புறம் என குமரன் தயங்க, வேந்தனோ, சொல்லு பங்காளி, பேசணும்னு வந்துட்டு என்ன தயக்கம்? தப்பா நினைச்சுக்காத பங்கு, எனக்கு உன்னோட பதில் தான் தெரியணும். எனக்கும் குழலிக்கும் ஏதாச்சும் பேசி வச்சிருக்காங்களா, இல்ல உங்களுக்குள்ள விருப்பமானு தெரிஞ்சுக்கலாம்னு என தயங்கியவாறு கேட்டான். என்ன குமரா, திடீர்னு எங்க வீட்டு பொண்ணுங்களை பத்தி எல்லாம் விசாரணை? அவன் கேட்ட துணி ஒரு மாதிரி இருக்க, ஹே, தப்பா எதுவும் இல்ல பங்கு, எனக்கு வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் குழலின்னா இஷ்டம்தான். சரி, உங்களுக்குள்ள பேசி வச்சிருந்தா கேட்டு சங்கடம் ஆயிரும்ல, அதான் உன்கிட்ட கேக்குறேன். சிறுவயதிலிருந்தே அத்தை மகன் என்ற முறையில் குமரன் அவ்வப்போது சீண்டுவான் தான். அவளும் வம்பளப்பாள் குமரனை, அத்தான் எனதான் அழைப்பாள் குழலி. உறவுக்காரனாய் அவனிடம் உரிமையாக பேசுவாள்தான். அதுதான் குமரனை ஆசைப்பட வைத்ததும். சரி குமரா, வீட்ல பேசிட்டு சொல்றேன்
என்றவன் அவன் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லவே இல்லை. இப்போது வேந்தனும் குமரனை பற்றிய அலசலில் இருந்தான். அவனும் இவனும் பள்ளி படிப்பு வரை ஒன்றாக படித்தவன்தான். இவன் விவசாயத்தில் நுழைய, அவனோ தொழிற்கல்வி பயின்று தஞ்சாவூரில் பெரிய துணிக்கடை ஒன்றை வைத்து இருக்கிறான். என்னதான் பிசினஸ்மேன் என்றாலும் அவனிடம் பிடித்த ஒன்று, இப்போது விவசாயிகளுடன் இணைந்து மீத்தேன் குழாய்க்கு எதிரான போராட்டத்தில் அவனும் கலந்து கொண்டதில் குமரன் மீது வேந்தனுக்கு கொஞ்சம் நன்மதிப்பே. அப்போது கூட வேந்தன், என்ன பங்கு, கோட்டு சூட்டு போட்டு எம்பிஏ படிச்சவனெல்லாம் கலப்பைய பிடிக்கிறவனுக்காக வந்து உட்காந்துருக்கிற? குமரன், இந்த மாதிரி விவசாயம் படிக்கலன்றதுக்காக விவசாயம் எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது பங்கு. அது இந்த மண்ணோட உரிமை. என் மண்ணுக்காக நானும் போராடுறேன் பங்கு. அன்று அவனின் பதிலில் அசந்துதான் விட்டான் வேந்தன். வசதியில் இவர்களைப் போன்றேதான். அதையும் தாண்டி குமரன் குணசாலி, பொறுமைசாலி, நாணயமானவன் என ஆண்மகனுக்கு உண்டான அனைத்து குணநலன்களும் வாய்க்கப்பெற்றவன். இப்போது கூட குமரனின் அணுகுமுறையில் அந்த வாயாடிக்கு இவன் பொருத்தமாதான் இருப்பான் என தன் அலசலின் முடிவை மெச்சிக்கொண்டான். அதேபோல் இதை பற்றி குழலியிடம் பேசிவிட்டு குடும்பத்தினருடன் பேசிக்கலாம் என்ற முடிவையும் எடுத்துக்கொண்டான். நன்றே செய், அதை இன்றே செய் என்னும் விதமாக அவன் எடுத்த முடிவை செயலாற்ற அவளை பார்க்க அன்று மாலையே காரில் கல்லூரிக்கு கிளம்பிவிட்டான். இன்னொருவனுக்கு பேச போறவளை இனிமே வண்டியில் வைத்து சுற்றக்கூடாது என்பதற்காகவே இந்த கார் பயணம். காலேஜ் விடும் நேரம் கணக்கு பண்ணி வேலையை முடித்து கொண்டு வந்து காரை நிறுத்தி வெளியில் அவளுக்காக காரில் மீது சாய்ந்து காத்திருக்க, குழலி வெளியே வரும்போதே அவள் மாமனை பார்த்து விட்டாள். வெளியே வரும்போதே அவள் மாமனை பார்த்து விட்டாள். பேசுறதையும் பேசிட்டு இப்ப வந்து நின்னா நாங்க போகணுமா? போடா என மனதில் அவனை வறுத்தெடுத்து கொண்டே கண்டும் காணாமல் அவனை கடந்து சென்றாள். பாவம் அவளுக்கு தெரியவில்லை, அவள் மாமன் சத்தமில்லாமல் அணுகுண்டு வீச தயாராகி கொண்டிருக்கிறான் என்று. ஹிரோஷிமா நாகசாகி போல இவள் மனமும் பட்டு போகுமா, இல்லை துளிர்க்குமா? காரு என வேந்தன் அழைக்க அவனை அடுத்து இரண்டெட்டு வைத்தவள் அங்கேயே அமைதியாக நின்றாள். கார்ல இருப்போலாம். அவள் ஏன் என்பது போல் பார்க்க, வேந்தனோ கொஞ்சம் பேசணும் என்றவன் டிரைவர் சீட் சென்று காரை உயிர்ப்பிக்க, அவன் மேல் இருக்கும் கோபத்தை காட்ட முன்னே அமராமல் பின்னிருக்கையில் அமர்ந்தால் பாவம். அவளுக்கு முன்னிருக்கையில் அமரும் வாய்ப்பு இனிமேல் கிடைக்கப் போவதில்லை என்று அறியாமல். தெரிந்திருந்தால் அமர்ந்திருப்பாளோ என்னவோ. காரை தஞ்சையை நோக்கி விட்டவன் வேண்டுமென்றே குமரன் சில்க்ஸில் நிறுத்தி அவளை பார்த்து, இறங்கு காரு என்றான். இவ்வளவு நேரம் கோபத்தில் அமைதியாக வந்தவள், பேசணும்னு சொல்லிட்டு துணிக்கடைக்கு எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அவளது மரியாதையிலேயே அவள் தள்ளி நிறுத்துகிறாள் என புரிந்தவன், அவனும் இனிமேல் இதுதான் சரி என்பது போல, சொல்றேன் வா என அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்று அவளை துணியை பார்க்குமாறு சொல்ல, அவளோ யாருக்கு என்றாள். என் அத்தை பெத்த ரத்தனத்துக்கு தான் என்றான். அவன் சொன்னதில் சமாதானப்படுத்ததான் கடைக்கு கூப்பிட்டு வந்து இருக்கிறான் என நினைத்து அந்த பக்கி சுடிதார் பிரிவுக்கு சென்று சேல்ஸ்மேனை உலுக்கிக் கொண்டிருக்க, எதேச்சையாக அந்த பக்கம் செந்தில் குமரன் வர அவளை பார்த்தவன் முகம் மலர, ஹே குழலி, இங்கென்ன பண்ற என ஆர்வமாக கேட்டான். இவளோ வேந்தன் சொன்னதில் உற்சாகமாக இருந்தவள் அதே மனநிலையிலேயே, எங்க அத்தான் ஒருத்தர் இங்க துணிய விற்க முடியாம திணறாருன்னு கேள்விப்பட்டேன், அதான் அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம்னு வந்தேன். அம்மாடி குழலி, ஆரம்பிச்சிட்டியா? பாத்துமா, இது நம்ம ஊர் இல்ல, என் கடை, இப்படியே என் சோழியை முடிச்சு விட்டுறாத என கையெடுத்து கெஞ்சுவது போல நிற்க, சரி பொழைச்சு போங்கத்தான் என அவனை ஆசிர்வதிப்பது போல் சைகை செய்ய, குழலிக்கு சேட் அதிகமாயிடுச்சு போல என வலிக்காமல் அவள் தலையில் மெதுவாக குட்டினான். அச்சோ அத்தான், குட்டாதீங்க, அப்புறம் நான் வளரவே மாட்டேன், அப்புறம் கல்யாணத்துல மாப்பிள்ளை பக்கத்துல ஸ்டூல் போட்டுதான் நிக்கணும் என அவள் மாமனை நினைத்து சொல்ல, குமரனோ தன்னை நினைத்து பார்க்க மெலிதாக சிரித்தவன், யூனோ ஹைட் அண்ட் ஷார்ட் தான் கியூட் பேர் என ரசனையாக சொன்னான். அப்போ சரி என்றவள் அவனிடம் எப்பொழுதும் போல வளவளத்துவிட்டு ஒரு சுடிதாரை எடுத்துக்கொண்டு வர, அப்போதுதான் வேந்தன் இருப்பதே குமரனுக்கு தெரிந்தது. அதன்பின் இருவருக்கும் ஜூஸ் தெரிவித்து சிறிது நேரம் பேசிவிட்டே சென்றான். பேச்சின் போது குமரனின் பார்வை குழலியை ரசனையாக தீண்ட, அவள் எதையும் கண்டு கொள்ளாமல் பேசிக்கொண்டே இருக்க, வேந்தனோ சரியாக குமரனின் மனதை புரிந்து கொண்டான். அனைத்தும் முடிந்து திரும்பி செல்லும் வழியில் இருவருக்கும் எத்தனை இனிமையான நினைவுகளை கொண்ட அந்த தோப்பு வீட்டிற்கு சென்றே கசப்பான நினைவுகளையும் அவளுக்கு பரிசளிக்க கிளம்பிவிட்டான். இதோ தோப்பு வீட்டிற்கு வந்துவிட்டான். அதை பார்த்த குழலிக்கு ஏக குஷி. சோ ஸ்வீட் மாமா, ஆனா என்ன சொன்னாலும் உனக்கு அடி இருக்கு.
அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் காரு. இப்ப வேற விஷயம் பேசணும் என்றான். பேசணும்னு சொல்லிட்டு எதுக்கு துணி கடைக்கு கூப்பிட்டு போன? காரணமா தான். இதையே தான் மாமா முன்னாடி இருந்து சொல்ற என சலித்துக்கொள்ள, அவன் கடைக்கு அழைத்து சென்றதே குழலி குமரனுடன் எப்படி பழகுகிறாள், அவளுக்கு இதெல்லாம் ஒத்து வருமா என்று பார்க்கத்தான். அவர்களின் சகஜமான மனநிலை இவனுக்கு எல்லாம் ஒத்துப்போகும் என்பது போல் தோன்ற, இதோ அடுத்த காயை நகர்த்த தொடங்கியிருந்தான். குமரனுக்கு நம்ம சொந்தத்துல பொண்ணு கேக்குறாங்க. அதான் அவனை பத்தி என்ன நினைக்கிற? இதுவா முக்கியம் என்பது போல் பார்க்க, சொல்லு என்றான். என்ன சொல்ல? நல்லவங்க, கலகலப்பானவங்க, முக்கியமா ஒன்ன மாதிரி முசுடு இல்ல, அதனால நம்பி கொடுக்கலாம் என நம்ம கல்யாணத்தை பத்தி பேசாமல் அடுத்தவர்களை பற்றி பேசுகிறான் என்ற கடுப்பில் கூறிவிட்டாள். ஹோ சரி, அவனுக்கு ஒன்னு பிடிச்சிருக்கான், உன் விருப்பம் கேட்டுட்டு தான் வீட்ல சொல்லணும் சொல்லு என அழுங்காமல் குலுங்காமல் அவள் தலையில் இடியே இறக்கினான். அவள் ஸ்தம்பித்து விட்டாள். தன் மாமன் தானா என்று அப்படியே கண்ணில் நீர் வழிந்து கொண்டிருக்க இமைக்காமல் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்ணீரெல்லாம் அவனை கரைக்கவில்லை. உன் பதிலுக்காக தான் வெயிட் பண்றேன் என்பது போல் குழலியையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன திடீர்னு என வலிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு கேட்டாள். காலையில என்கிட்ட கேட்டான். எனக்கும் அவன் நல்ல சாய்ஸா பட்டுச்சு. அதான் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு இன்னைக்கே உன்கிட்ட பேச வந்துட்டேன். அப்போ கடைசி வரைக்கும் நான் உனக்கு வேணாமா மாமா? குரலில் அத்தனை வெறுமை. குழலி, ஒரு அத்தை மகளா உன்னை எனக்கு பிடிக்கும். ஆனா கல்யாண அளவுக்கு நான் எப்பவும் யோசிச்சதில்ல. அதுவும் இல்லாம குடும்ப வாழ்க்கைக்கு நம்ம 2 பேர் குணாதிசயமும் நிச்சயம் செட் ஆகாது. நீயே சொன்னேல, நான் முசுடு, குமரன் மாதிரி கலகலப்பானவன் இல்லைன்னு. நானும் அதே தான் சொல்றேன் என அவள் சொன்னதையே அவளுக்கு திருப்பி சொன்னான். அப்போ நீ என ஆரம்பித்தவள் நிறுத்தி, நீங்க கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டீங்களா என்றாள். இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்ல. உனக்கு அஞ்சலிக்கு எல்லாம் முடிஞ்ச பின்னாடி வேணா யோசிக்கலாம். அப்போவாச்சும் உனக்கு என் எண்ணம் வருமா? இப்போதாவது நல்ல பதிலை சொல்லுவான் என்ற நப்பாசையில் பாசக்கயிற்றில் இறுதி மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டிருந்த தன் காதலுக்காக அந்த கேள்வியை கேட்டாள். என்ன என்ன குழலி, என்ன சொன்னாலும் இங்கேயே வந்து நிக்கிற? கடைசியில என்னதான் சொல்ல வர? அமைதியாகத்தான் பேசினான் என்றாலும் அவளுக்கு புரியத்தான் செய்தது. அவள் மௌனம் சாதிக்க, நீ ஏன் குழலி குமரனுக்கு ஓகே சொல்லக்கூடாது? காதலிக்கிறத விட காதலிக்கப்படுறது வரம் தானே, அதை ஏன் ஏத்துக்க கூடாது? இப்போது வெகுண்டெழுந்து விட்டாள் கார்குழலி. என்ன என்ன வரமா? யாருக்கு? ஏன் அப்படி பார்த்தா உனக்கு கூட தான் அந்த வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. நீ என்ன ஏத்துக்கிட்டியா? இப்போது அவளிடமும் சீற்றம்தான். அவன் ஏதோ சொல்ல வாயெடுக்க, போதும் மாமா, திருப்பி திருப்பி இதையே பேசுறதுனால என்ன சீப்பா கூட நினைச்சிருப்ப. உன்னை பொறுத்தவரை நான் தான் பொண்ணே கிடையாதே. அந்த அளவுக்கு கேவலமா நினைச்சிருக்க நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்குவ? நான் தான் நாய் மாதிரி உனக்காக அலையிறேன்னு நினைச்சிருப்ப என அவள் பேசும்போதே கன்னத்தில் பொறி பறந்தது. ஆம், அவளின் மாமன் தான் அடித்து இருந்தான் அவளை. என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு பேசணும், இல்ல தொலைச்சிருவேன். என் அத்தை மகளை அவளாவே இருந்தாலும் தப்பா பேசக்கூடாது, புரியுதா என்றவன் மேலும் அவனே பேச ஆரம்பித்தான். என் பக்கத்துல இருந்து எல்லா விளக்கத்தையும் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து உரிமையா பழகுனதுனால கூட உனக்கு என் மேல ஈர்ப்பு இருக்கலாம். ஆனா அதெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு போதாது. உனக்கு ஏத்த ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அதை எதிர்கொள்ள தயாராயிரு. தட்ஸ் இட் என அவளுக்கு வாய்ப்பளிக்காமல் மொத்தமும் இவனே பேசி முடித்து விட்டான். பல இனிமையான நினைவுகளை சந்தித்த அதே தோப்பு வீட்டில் அவளது மாமன் அவளுக்கு இல்லை என்பதில் இதயம் சுக்குநூறாய் நொறுங்கியது. கத்தியின்றி ரத்தமின்றி இதயத்தை வதைக்க வார்த்தையால் மட்டுமே முடியும். இதோ மொத்தமாக வதைத்து விட்டான். இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது, உயிர்ப்பு என்று ஒன்றில்லாமல். அதன்பின் வீட்டிற்கு எவ்வாறு போனாள், மற்றவை எவ்வாறு நடந்தது என்றெல்லாம் தெரியாது. அடுத்தடுத்த வாரத்தில் குமரனின் பெற்றோர் வைத்து அன்பரசுவின் வீட்டில் பேச வைத்தான். ஆனால் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு இதில் முற்றிலும் விருப்பமில்லை. வேந்தனும் எனக்கு குழலி மேல அந்த மாதிரி எண்ணமில்லை என திட்டவட்டமாக மறுக்க, அவர்களுக்கும் திருமண விஷயத்தில் அவன் மேல் தங்களது ஆசையை திணிக்க விருப்பமில்லை. பூங்கொடிக்கு முதலில் பெரும் வருத்தம்தான். அப்போது கூட அவர் வேந்தனிடம் நான் பேசுகிறேன் என சொல்லும் போது அன்பரசுதான், வேணாம் கொடி, நம்ம பொண்ணு மேல அவனுக்கு விருப்பம் இல்லைங்கும் போது கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த பந்தம் நிர்பந்தத்துல ஆன மாதிரி ஆயிடும். அவர் என்ன நினைத்து சொன்னாரோ, ஆனால் பிற்காலத்தில் அதுதான் நடக்கவிருக்கிறது. அதன் பிறகு இரு வீட்டார் பேச்சுவார்த்தை நடக்க அவர்களுக்கும் சரி என்னும் போது குழலிக்கும் 1 மாதத்தில் படிப்பு முடியும் நிலையில் நிச்சயமும் திருமணத்திற்கு முந்தைய நாள் என பேசப்பட்டு ஒப்பு தாம்பூலம் மாற்றப்பட்டது. படிப்பின் காரணமாக இரு வீட்டினருமே அனைத்தும் செய்ய
குமரனும் திருமணத்திற்கு முன் வேலையை விரைந்து முடிக்க திட்டமிட்டு பணியில் மூழ்கி போக, பாவம், பல கனவுகளை சுமந்து அவன் கட்டிய கோட்டை நொறுங்கப் போவது அறியாமலே ஓடிக்கொண்டிருக்கின்றான். காலத்தின் ஆட்டமோ என்னவோ, இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பேச முடியாமல் கூட போனது. அவன் மட்டும் அறிவானா என்ன, அவளுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லாமல் உயிரை விடுமளவிற்கு முடிவெடுப்பாள் என்று? இதோ அவ வரவே கூடாது என நினைத்த இன்னொருவனின் துணையாகும் நாளும் வர காத்து கிடக்கிறது. நாளை மறுநாள் திருமணம் என்னும் நிலையில் முழுதும் உடைந்தே போனாள். அவள் மனம் புது வாழ்க்கையை மறுக்க, இவளோ பெண்ணாக நடப்பதை தடுக்க இயலாதாக கையாலாகாத தனத்தில் குமைந்து கொண்டிருந்தாள். அவளால் குமரனிடமும் வேணாம் என சொல்வதற்கும் சூழல் அமையவில்லை. இவள் அவனுடன் பேச முயற்சிக்கும் தருணங்களில் எல்லாம் தடங்கள்தான். அதிலும் சில சமயம் வேந்தனாலே அவள் முயற்சி அனைத்தும் தடைப்பட்டு போகும். அந்த குமரனிடம் முடியாததை தன் இஷ்ட தெய்வமான முருகனிடம் கூட முறையிட்டு விட்டாள். காதலுக்கு தெய்வம் வழிவகுக்கும் என்றால் நன்றாகத்தான் இருக்கும். ஆனானப்பட்ட முருகப்பெருமனே வேடமிட்டு வள்ளியை கரம் பிடிக்க மனிதருக்குத்தான் காதல் அத்தனை சுலபமாக சாத்தியப்பட்டு விடுமா என்ன? தற்கொலை கோழைகளின் முடிவுதான். இறுதியில் அவள் அதை நிகழ்த்த ஆயத்தமாகும் அந்த மாலை வேளையில் அந்த கல்யாண வீட்டில் ஒரு சலசலப்பு. கூட்டத்தில் இருந்த அனைவரையும் விலக்கிவிட்டு வீட்டின் பெரியவராக சங்கரபாண்டியன் தான் குமரனின் தந்தை கணேசன், தாய் மீனாட்சி இருவரையும் பார்த்து, உள்ள வாங்க, பேசிக்கலாம் என வீட்டிற்குள் அழைத்து சென்றார். குமரன் தலை கவிழ்ந்து அமர்ந்திருக்க, கணேசனும் மீனாட்சியும் கையை பிசைந்தபடி அவன் அருகில் அமர்ந்திருந்தனர். சங்கரபாண்டியன் குரலை சிறுமியபடி, என்ன கணேசா, இப்ப இப்படி சொல்ற? என் ஈரக்குலையே நடுங்குதியா? உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா இப்படி 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அதை நிறுத்தணும்னு வந்து நிப்பியா? அவரின் கேள்விகள் அனைத்தும் ஊசியாய் துளைக்க துளைக்க அவருக்கே காரணம் தெரியாத போது எப்படி சொல்லுவார்? இந்த அதிர்ச்சியான சம்பவத்தை அவர்களின் மகன் இங்கு வருவதற்கு 30 நிமிடங்கள் முன்தான் அவர்களுக்கு தெரிவித்திருந்தான். சங்கரபாண்டியனிடம் வந்த குமரன், ஐயா, நான் இப்படி கடைசி நிமிஷம் வந்து சொல்றது தப்புதான். ஆனா இப்ப கூட நான் இதை செய்யலைன்னா எங்க 2 பேரோட வாழ்க்கையும் மொத்தமா அழிஞ்சிரும். ஒருவேளை நாங்க இல்லாம போற நிலைமையும் வந்துரும். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் நல்லவன் இல்லைன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க ஐயா என இருக்கரம் கூப்பியவன் அன்னை தந்தையரை பார்க்க அவர்களும் சபையினரிடம் மன்னிப்பை கேட்டு வெளியே வந்தனர். அங்கு குழலி வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் தன் முடிவை எண்ணி வெறித்து பார்த்திருக்க, அவளை கண்டவுடன் பெற்றோரிடம் நீங்க போங்க, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு இவளிடம் வந்தவன் ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்டு, குழலி, இனிமே இதுக்கு வேலை இருக்காது. ஏன்னா இந்த கல்யாணத்தை நானே நிறுத்திட்டேன் என அவள் இறுதியாக தற்கொலை பண்ண எடுத்து வைத்திருந்த தூக்க மாத்திரை பாட்டிலை அவளிடம் காண்பித்து அறையில் இருந்த கிணற்றில் வீசினான். அத்தா, உங்களுக்கு எப்படி இது தெரியும்? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன்னோட வாழ்க்கை புத்தகத்துல வந்த பக்கம் முடிஞ்சது. இனிமே எனக்கான பக்கம் உன்கிட்ட இருக்காது. மொத்தத்துல இந்த விளையாட்டை ஆரம்பிச்சதும் நான் தான், முடிச்சதும் நான் தான். என்ன தொழில இருந்த விவேகம் வாழ்க்கையில இல்லாம போயிடுச்சு. குழலிக்கு கண்ணீர் துளிக்க, இனிமேலாவது வாழ்க்கையில போராடி ஜெயிக்க பாரு, கோலத்தனமா முடிவெடுக்காத, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கணும் என்ற குமரன் கிளம்பிவிட்டான். பெண்ணவளால் நடப்பதை கிரகிக்கவே முடியவில்லை. எதிர்பார்த்த ஒன்று எதிர்பாராத தருணத்தில். ஆனால் அத்தானுக்கு எப்படி தெரியும் என சிந்தித்துக் கொண்டிருக்க, இன்னும் அவள் கண்களில் ஆனந்தத்தால் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. குமரனின் முடிவில் ஒவ்வொருவரும் செய்வது அறியாது திகைத்து நிற்க, மகளை தேடி வந்த பூங்கொடி அவள் கண்ணீருடன் இருப்பதை பார்த்து அவளை இழுத்து கொண்டு உள்ளே செல்ல, நாச்சியும் பஞ்சுவும் தான் அவள் அறைக்கு அழைத்து சென்று சமாதானப்படுத்த அவள் தன் அத்தையின் மடியில் மௌனித்து படுத்தியிருந்தாள். வெகு நாட்களுக்கு பின் கிடைத்த நிம்மதியில் அப்படியே உறங்கியும் போனாள். பூங்கொடி, அண்ணா, எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள இப்படி மனசொடிச்சு கிணத்தடியில நிக்குது. அவளுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. ஏன்னா இப்பவாச்சும் இவளை உங்க வீட்டுக்கு மருமகளாக்கி கூப்பிட்டுட்டு போவீங்களா? இவர்கள் பேசும்போதே நாச்சியும் பஞ்சுவும் ஆண்டாளை குழலிக்கு துணைக்கு வைத்துவிட்டு வர, அதற்குள் தமிழரசனும் வேந்தனுக்கு அழைத்து விஷயத்தை கூறியிருந்தான். பூங்கொடி கேட்கும் போதே வேந்தனும் உள்ளே நுழைய, பூங்கொடி அவனிடமும் கையேந்த தன் அத்தை இந்த நிலைமையில் நிற்பது தாங்காமல் அத்தை என ஓடி வந்து அவர் கரம் பற்றியவன் அவரை தன் தோளோடு அணைத்து நின்றான். பூங்கொடி என் குலத்தை காக்கவே என கெஞ்சலுடன் அவனை பார்க்க, அத்த, நீ என்ன சொன்னாலும் செய்றேன், தயவு செஞ்சு இப்படி பண்ணாத என அவர் கரத்தை இறக்கினான். இதற்காகவே காத்திருந்தது போல் நாச்சியும் சங்கரபாண்டியனும் அடுத்தடுத்த வேலைகளை துரித கதியில் நிகழ்த்தியிருந்தனர். கணேசனுக்கும் மீனாட்சியிடமும் கூட அவன் குழலி வீட்டில் என்ன சொல்லி இருந்தானோ அதைதான் கூறியிருந்தான்.
அங்கே இருந்தால் வேந்தன் தன்னை தேடி வருவான் என நினைத்து சென்னைக்கு தொழில் நிமித்தமாக செல்வதாக கூறிவிட்டு காரில் சென்னையை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்தான். அவனை இதுவரை பார்த்திராத தோற்றத்தில் பார்ப்பதால் அவர்களாலும் குமரனை தடுக்க முடியவில்லை. வேந்தன் அப்போது கூட குழலிதான் குமரனிடம் பேசி திருமணத்தை நிறுத்தியிருப்பாள் என நினைத்து கொண்டிருப்பதால் குமரனிடம் பேச முயற்சிக்கவில்லை. சென்னையில் ஹோட்டலில் அமர்ந்து விட்டத்தை வெறித்துக் கொண்டிருந்தவனுக்கு அவள் கையில் தூக்க மாத்திரையை அவனது அன்னையின் பிரிஸ்கிரிப்ஷனை காட்டி வாங்கியது குமரனின் நண்பனின் மருந்து கடையில்தான். அங்கு குமரனின் நண்பன் கல்யாணத்தை பற்றி விசாரித்ததில் அவளுக்கு விருப்பம் இல்லாதது போல் தெரிய உடனே நண்பனுக்கு அழைத்து விஷயத்தை தெரியப்படுத்திவிட்டான். அன்றிரவு சந்தேகத்துடன் குழலிக்கு அழைக்க அவன் கேட்ட அத்தனை கேள்விக்கும் பட்டும் படாமலே பதிலை சொல்ல சொல்ல மெல்ல அவன் சந்தேகம் ஊர்ஜிதமாகும் போதே, சரி வைக்கிறேன் குழலி என சொல்லியவன் அணைக்காமல் காத்திருக்க அவளோ அவன் போன் வைத்து விட்டாள் என எண்ணி, இந்த கொடுமையெல்லாம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான், நாளை கழிச்சு யாரோட முகத்திலையும் முழிக்க தேவையில்லை என அவள் புலம்பியது அச்சு பிசகாமல் அவன் செவிகளை வந்தடைந்தது. அதற்கு அடுத்துதான் குமரன் யோசித்து குழம்பி கலங்கி என கல்யாணத்தை நிறுத்த அடுத்த நாள் சாயங்காலம் ஆனது. இவை அனைத்தும் மனக்கண்ணில் தோன்றி அவனை சுமையாக அழுத்தியது. இதோ திருமண நாள் பொழுது புலர அன்றைய விழா நாயகன் நாயகி தவிர அனைவரும் மகிழ்ச்சியில் திளைக்க, குழலிக்கு கூட இப்போது மாமனைத்தான் கரம் பிடிக்கிறாள் என்றாலும் அதில் மகிழ்ச்சி இல்லை. காதலை கொன்று காதலனையே கரம் பிடித்தாலும் அது வீண்தான் என்ற நிலையில் இருந்தாள். வேந்தனுக்கு இந்த திருமண பந்தம் நிர்பந்தம்தான். குழலியும் கடைசி வரை குடும்பத்தினர் ஆட்டி வைக்கும் கைப்பாவையாகி போனாள். கடைசி நேர மாப்பிள்ளை மாற்றத்தில் கொஞ்சம் சலசலப்பு ஒரு புறம் நிகழ்ந்தாலும் கெட்டிமேளம் முழங்க இறுகிய முகத்துடனே தாலியை அணிவித்து அத்தை பெத்த ரத்தினத்தை தன் சரிபாதியாக்கினான் வேந்தன். ஒரு கூட்டில் ஒரு சேர பயணிக்கும் இருவேறு பறவைகள், இருவேறு மனநிலையில் நிர்பந்தத்தால் ஆன இந்த பந்தம் தொடருமா? அதற்கு அடுத்து சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் அனைத்தும் கோலாகலமாக நடக்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு மட்டும் அனைத்தும் கடமைக்காகவே நிகழ்ந்து முடிந்திருந்தது. அதிலும் அவளின் பூமாமா தொட்டு தாலி கட்டும் போதும் வகிட்டில் பொட்டு வைக்கும் போதும் கூட அவளால் மனதார மகிழ முடியாத நிலை. அனைத்தும் முடிந்து அவளை முதலிரவுக்கு தயார் செய்ய அவளோ வேந்தனிடம் அனைத்தையும் கூறிவிடலாம் என்று எண்ணியிருந்தாள். 2 அத்தைகள், அம்மாச்சி என ஆளாளுக்கு அறிவுரை வழங்கி சென்றனர். இறுதியாக அவளிடம் வந்த பூங்கொடி, குழலி, உன் மாமனுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு விலகி இருக்காத, அவனுக்கு உன்னை பிடிக்கும், அதனால நான் என் மகளை கட்டிக்கிறியான்னு கேட்ட உடனே ஒத்துக்கிட்டான் என அவளுக்கு தெரியாத தகவலை சொல்ல பெண்ணவளின் மனம் வெடிகுண்டாக வெடிக்க காத்திருக்க அவளை வேந்தனின் அறைக்குள் அனுப்பி வைத்தனர். பல நாள் இந்த அறையினுள் நுழைய விருப்பப்பட்ட குழலி இன்று இந்த அறையில் நுழைவதை பெரும் சாபமாக நினைத்து அடியெடுத்து வைத்தாள். அங்கு அடிபட்ட வேங்கையாக வேந்தனும் கை கட்டி அவளைத்தான் வெறித்தான். அவளும் அமைதியாக நின்றாள். வேந்தன் அடிப்பது போல அவளிடம் நெருங்கியவன், எது நடக்கவே கூடாதுன்னு நினைச்சேனோ அதை நடத்திட்டில்ல, உன் சாமர்த்தியத்துல சொல்லுடி, குமரன் கிட்ட என்ன சொல்லி கல்யாணத்தை நிறுத்தின? ஆத்திரத்தில் வார்த்தையை சாட்டையாக சுழற்றி அடித்தான். அப்போதும் மௌனம் சாதிக்க வேந்தன், என்னடி சொன்ன அவன்கிட்ட என அவள் தாடையை பற்றி உலுக்கினான். வழி தாங்காமல் குழலி அவன் கையை எடுத்துவிட்டு, நான் யார்கிட்டயும் ஒன்னும் சொல்லல, நடிக்காதடி, உன் நடிப்பெல்லாம் வீட்டுல இருக்கவங்க வேணா நம்புவாங்க, அது இந்த வேந்தன் கிட்ட நடக்காது. அது எப்படி? கொஞ்சம் கூட சீன்ல நீ இல்லாமையே எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட்ட. குட் டைரக்ஷன் என எள்ளி நகையாடினான். அவளுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தன் அன்னை சொன்னது உண்மையா என்பது மட்டும்தான். குழலி, நான் கேட்கறதுக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் உங்களால பதில் சொல்ல முடியும்னா உங்களுக்கு தேவையான எல்லா பதிலும் நான் சொல்றேன். அவன் ஆக்ரோஷமாக அவளை முறைக்க அவளே கேட்டாள், எங்க அம்மா கேட்டுக்கிட்டதால தான் நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டீங்களா என அவன் கட்டிய தாலியை தூக்கி அவனிடம் காண்பித்து கேட்டாள். அதுவும் உன் டைரக்ஷன்ல ஒண்ணுதானே, அப்புறம் என்ன கேள்வி? கடைசியா நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் இது ஒண்ணுதான். இதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் ஒன்னும் இல்ல. அத்தை பொண்ணுங்கிற உறவு உட்பட தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு இதை கொடுத்துட்டீங்க. பிடிக்காத இந்த வாழ்க்கை பயணத்துல நீங்க பயணிக்க வேணாம். என்ன, தாலியை கழட்டி கொடுத்துட்டு போக போறியா? அதை செய்யக்கூடிய தைரியம் இருந்தா நீங்க கட்டும்போதே தடுத்திருப்பேன். தைரியம் இல்லாத நீதான் குமரனை வச்சு கல்யாணத்தை நிறுத்தினியா? நானா யார்கிட்டையும் போய் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு கேட்கல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் மாமா அப்படிங்கிற ஒண்ணுதான். இப்ப அதுவும் இல்ல. எனக்கு ஏன் அந்த கல்யாணம் நின்னுச்சுன்னு தெரியாது. ஆமா, குழலி குழந்தைன்னு நினைச்சுதான் நான் ஏமாந்துட்டேன். இனிமே நீயும் வேந்தனை மட்டும்தான் பாப்ப. அதுவும் உனக்கு வெறும் தாலி கட்டின புருஷனா. இந்த கயறு மட்டும்தான் உனக்கும் எனக்குமான தொடர்பு.
வாழ்க்கையில இந்த கயிறை பிச்சையா தான் வாங்குவேன்னு கனவுல கூட நான் நினைக்கல. இதையும் பிச்சையா போட்டு என்ன சுக்குநூறா ஆக்கிட்ட. என் மனசுல என் மாமா தான் எனக்கு எல்லாம்னு நினைச்சிருந்தேன். அது காதலான்னு கூட தெரியாது. நான் ஆசைப்பட்டது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். விடியற பொழுது உன் கூடவே தொடங்கி முடியிற பொழுதும் உன் கூடவே முடியணும்னு தான். இப்பவும் நீ ஆசைப்பட்டது தான் நடந்திருக்கே. அப்புறம் என்ன? எது எப்படி நடந்தாலும் நீ ஜெயிச்சிட்ட. உங்களுக்கு என் முகத்தை பார்க்க பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிடுங்க. வெறும் கயிறு தானே இது. நீங்க நினைக்கிற மாதிரி பதிவிரதைகள் கிடப்பாங்க உங்க அகராதில்ல. என்ன மாதிரி ஆளுங்க வேணாம். இம்முறை வேந்தன் முழுதாக வேங்கையாக மாறி அவளை அறைந்து இருந்தான். கன்னத்தில் கை வைத்து கண்ணீர் வலிய அவனை அச்சத்துடனே பார்த்து கொண்டிருந்தாள். என்ன சொன்ன? எங்கிருந்தடி இதெல்லாம் பேச கத்துக்கிட்ட? சிவுள பேத்துருவேன். யார்கிட்ட? டிவோர்ஸ் பண்ணுவியா? உனக்கு எப்படியோ, எனக்கு என் வாழ்க்கையில கல்யாணம் ஒரு தடவை தான். அது எனக்கு பிடிக்காமையே இருந்தாலும் கூட. என்ன பார்த்தா எத்தனை கல்யாணம் இப்படி பண்ற மாதிரி தெரியுது உனக்கு? அந்த பிடிக்காமலிலேயே கொஞ்சம் அழுத்தமாகத்தான் கூறியிருந்தான். அப்போ இதுக்கு என்னதான் முடிவு? வாய மூடுடி. ஏதாவது பேசுன நல்லா வாங்குவ. அப்புறம் என்ன சொன்ன? பதிவிரத. ம் என இன்னும் ஆங்காரமாக அவன் வர பயந்து சுவருடன் ஒன்றிவிட்டாள். இப்போ நான் என்ன பண்ண? உங்களை பொறுத்தவரை நான் குற்றவாளி தானே? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஆரம்பத்துல இருந்தே நான் குடும்பத்துக்காக தான் இருந்தேன். மூத்த மகனா, அது என் கடமையும் கூட. ஆனா இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏற்கனவே நடந்த கலோபரத்துல வீடே கொஞ்சம் ஆட்டங்கட்டிருக்கு. அவங்க மேலும் நம்மளால காயப்படுறத நான் விரும்பல. நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் இந்த வீட்டு முன்னாடி நம்ம புருஷன் பொண்டாட்டி தான். ஆனா இதுக்குள்ள இல்ல என தன் அறையை சுட்டி காட்டினான். இது அத்தனையும் பேசிவிட்டு பேச்சு முடிந்தது போல கட்டிலில் படுத்துக்கொண்டான். அவள் எங்கே வேணாலும் தூங்கட்டும் என்ற மனோபாவம் அவனுக்கு. அவளுக்கு முதல் முறை வாழ்க்கையை பற்றின பயம். அமைதியாக அவன் அறையின் ஓரத்தில் போடப்பட்டிருந்த திவானில் குறுக்கி படுத்துக் கொண்டாள். முடிவில்லா வாழ்க்கை பயணத்தின் முடிவை எண்ணி இரு உள்ளங்கள். வேந்தனுக்கோ என்னதான் அடித்து விட்டாலும் இன்னும் அவள் பேசுவதை ஏத்துக்கொள்ள முடியவில்லை. என்னெல்லாம் பேசிட்டா? அப்ப கல்யாணம் அவளுக்கு என்ன விளையாட்டு பொருளா என்ற சிந்தனையில் உழன்று கொண்டிருக்க, அவளோ கடவுளிடம், முருகா, அப்படி என்ன கேட்டுட்டேன் உன்கிட்ட? நான் கேட்டதை கொடுத்த நீ நான் கேட்ட மாதிரி கிடைக்கல. கல்யாணம் ஆன முதல் நாளே இந்த கல்யாண வாழ்க்கையை வெறுக்க வச்சுட்ட என திட்டிக் கொண்டிருந்தாள். நாளும் பொழுதும் நானும் இருக்கிறேன் என தன் விடியலை காட்ட மெல்ல எழுந்தவள் குளித்து கிளம்பி கீழே சென்றாள். பெரியவர்கள் சாமி கும்பிட சொல்ல அமைதியாக அதையும் செய்து முடித்தாள். இப்பொழுதுதான் வேந்தன் குளித்து கீழே வர பேத்தியின் முகத்தை வைத்தே அவர்களுக்குள்ளான பிணக்குகள் புரிப்பட நாச்சிதான் ஆரம்பித்தார். ஏத்தா, உன் புருஷன் வரான் பாரு, அவனுக்கு காப்பி தண்ணி கொடு. உள்ளே கிச்சனில் பஞ்சவர்ணம் காப்பி கலந்து வைத்திருக்க, பொதுவாக எல்லோருக்கும் கொடுப்பது போல எடுத்து வந்து வேந்தன், வலவன், அஞ்சலி மற்றும் அறிவழகனுக்கு கொடுத்தவள் தானும் குடித்துவிட்டு பஞ்சவர்ணத்திற்கு ஒத்தாசையாக சமயக்கட்டில் நுழைந்து கொண்டாள். அஞ்சலி உள்ளே வந்து அவள் தோள் மீது கை வைக்க அவளை பார்த்து சிரித்தவள், நீ போ அஞ்சோ, நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன் என அந்த வீட்டில் புதுசாக பொருந்தி போக ஆரம்பித்தாள். அதன்பின் மறுவீடு உபச்சாரம் என அனைத்து விசேஷங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து முடிய தண்டவாளம் போல் இவர்களும் இடைவெளியுடனேயே பயணப்பட்டனர். குழலிதான் முழுதும் மாறிப்போனாள். பேச்சு, ஆட்டம், துருதுருப்பு என அனைத்தும் போய் அந்த பெரிய குடும்பத்தின் மூத்த மருமகளாக பொறுப்பு, கடமை என அனைத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாள். இதில் சிறப்பு என்னவென்றால், அவள் மாமன் சொன்னது போல் மற்றவர்களுக்கு புருஷன் பொண்டாட்டியாகவே தெரிய ஆரம்பித்தனர் இருவரும். அவன் தேவை அனைத்தும் உடனிருந்து செய்வாள். கேட்டதற்கு பதில் என முழுதும் சுருங்கிவிட்டாள். வீட்டினர் கூட இதை பொறுப்பு என எண்ணுமளவுக்கு மாறிவிட்டாள். ஆனால் உண்மையில் அது அத்தனையும் பொறுப்பு அல்ல, கசப்பு. அதற்குள் அவர்கள் திருமணம் முடிந்து 2 வாரங்கள் ஆகியிருக்க, மீண்டும் தஞ்சை சுற்றி உள்ள நிலப்பரப்பில் மீத்தேன் குழாய் பதிக்கும் திட்டம் அந்த பன்னாட்டு நிறுவனம் மூலம் அமைதியாக ஆரம்பிக்க, விவசாய சங்கம் மூலம் மீண்டும் மனு கொடுத்து தன் போராட்டத்தை தொடங்கும் பணியை ஆரம்பித்தான். 2 நாட்களாக அவன் எப்போது வீட்டிற்கு வருகிறான், போகிறான் என்பது கூட தெரியாத அளவிற்கு ஓடிக்கொண்டிருந்தான். அன்று அவன் பரபரப்பாக காலையில் வெள்ளனவே 4 மணிக்கு கிளம்ப, அப்போது அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். மெதுவாக அவன் கிளம்ப அந்த விடிவிளக்கின் வெளிச்சத்தில் குழலியும் விழித்தாள். அவன் கிளம்புவதை பார்த்தவள் அவனுக்கு டீ போட எழுந்தாள். அவள் எழுவதை பார்த்தவன், எனக்கு எதுவும் வேணாம், நான் வெளியில பாத்துக்கிறேன் என்க அதற்குள் தன் கடமையை ஆற்ற கீழே சென்று விட்டாள். அவன் வருவதற்குள் டீ போட்டு வந்து அவனிடம் நீட்டினாள். அதை வாங்காமல் அவளை பார்த்தவன், வேணாம்னு சொன்னேனே,
என்றான். இந்த வீட்ல மூத்த மருமகளா நான் செய்ய வேண்டிய கடமையில இதுவும் ஒண்ணுதான். 2 வாரமாக அவனுக்கும் அவள் முன்போல் இல்லை என குடும்பத்தினர் சொல்வது தெரிந்துதான் இருந்தது. அதுவும் இல்லாமல் அவர்களே அதை பொறுப்பு என சொல்லும்போது இவனும் அப்படித்தான் என நினைத்து இருந்தான். இப்போது குழலியின் பதிலை கேட்டவுடன் அவன் புருவம் முடிச்சிட்டது. புரியலையே என்றான் தாடையை தடவியவாறே. இதுல புரிய என்ன இருக்கு? வெளியே போற ஆம்பளைகளுக்கு இது எல்லாம் செய்யறது இந்த வீட்டோட வழக்கம் தானே. ஓ, அப்போ இந்த வேலையெல்லாம் செய்யத்தான் என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சியா? நக்கல் வழிந்தோடியது அவனிடம். இப்போது அவன் மேல் கொண்ட காதல் முற்றிலும் வெறுத்து போனது அவளுக்கு. அதே மனநிலையுடன் இப்படித்தான் இந்த வாழ்க்கை அமையும்னு தெரிஞ்சிருந்தா நினைச்சிருக்க மாட்டேனோ என்னவோ. ஹே, காலையிலேயே வாய கலராத. அப்படி என்ன இங்க உன்னை பண்ணிட்டாங்க? எனக்கு என்ன குறைங்க? வாக்கப்பட்ட குடும்பம், பெரிய பண்ணையக்காரவங்க, ஊரே மதிக்கிற ஒரு ஆளு, எனக்கு தாலி கட்டின புருஷன், அப்புறம் போட்டுக்க ட்ரெஸ்ஸு, 3 வேளை சோறுன்னு எல்லாமே அமோகம்தான் போதுமா? அவள் சொன்ன விதத்தில் அவள் என்ன நினைக்கிறாள் என யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. நேரமின்மை காரணமாக அவளுடனான வார்த்தை போரை நிறுத்திவிட்டு கிளம்பி போனான். அவனுக்கு வாக்கப்பட்டு வந்த 15 நாள் இவள் கண்முன் விரிய அவள் இதழ்கடையில் ஓர் விரக்தி சிரிப்பு. விரும்பியதே கிடைத்தாலும் அது கிடைத்த விதத்தையும் சூழலையும் பொறுத்துதான் இன்பம் என வாழ்க்கை பாடத்தை புரிந்து கொண்டாள். அவள் மனதின் நிலை புரிய மெல்ல ஒவ்வொருவரிடமும் இருந்து விலக ஆரம்பித்தாள். அவர்கள் அறியாமலேயே இப்போதெல்லாம் மற்றவர்களிடம் ஒட்ட வைத்த ஒரு சிரிப்பு, கேள்விக்கு பதில் தேவை என்றால் அளவான பேச்சு என சுருங்கிவிட்டாள். போராட்ட களம். அதை ஒரு பெரிய இயற்கை விவசாயி தலைமை தாங்க கூட்ட ஒருங்கிணைப்பாளராக பூவேந்தன் அனைவரையும் திரட்டியிருந்தான். காலை 10 மணி. அனைத்து விவசாயிகள், தன்னார்வலர்கள் என ஒரு கூட்டமே கூடி பிரபல எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராக போராட்டம் வலுக்க ஆரம்பித்தது. பணக்கார பெருமுதலைகளும் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அதில் எண்ணெய் குழாய்களை பதிக்க ஆரம்பித்து இருந்தனர். திடீரென்று அவர்களின் செயலில் கொதித்தெழுந்த மக்கள் கூட்டம்தான் இது. அங்கு பத்திரிகை நிருபர்களும் கூடியிருக்க பத்திரிகைக்கு தேவையான செய்கைகளை சேகரிக்க தொடங்கியிருந்தனர். நிருபர் அந்த வேளாண் விஞ்ஞானியிடம், ஐயா, திடீர்னு இந்த போராட்டம் வலுக்க காரணம் என்ன என்றார். நிருபர், எப்போ இந்த விவசாய பூமியை பாலைவனமாக்க இந்த அரசாங்கம் துணிஞ்சதோ அப்பவே அதுக்கு போராட வேண்டியது அவசியமும் இருக்கு என்றவர் மைக்கை வேந்தனிடம் கொடுத்துவிட்டு மக்களிடம் இந்த திட்டத்தின் தீமைகளை பற்றி விளக்க ஆரம்பித்தார். நிருபர், அப்போ அரசாங்கத்தோட மெத்தன போக்குதான் காரணமா? வேந்தன், நாம வாழ்ற இந்த நாட்டுல போராடாத வர இங்க மக்களுக்கான தேவை எதுன்னு ஆள்றவங்களுக்கே தெரியறதில்ல. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பண்ணிட்டு எரிவாயு எடுத்து என்ன பண்ண போறாங்க? இல்ல இங்க இருந்து எடுக்கிற எரிவாயு பாமர மக்களுக்கு தான் போய் சேருதா? நிருபர், அரசாங்கம் இதுல பாமர மக்களும் பயன்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்களே. வேந்தன், இதுதாங்க நம்ம பலவீனம். டிவில எது வந்தாலும் கண்ணை மூடிட்டு நம்புறது. நீங்களே சொல்லுங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த காவேரி டெல்டா பகுதி விவசாயத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு. அப்படி இருக்கும்போது விவசாயத்தை அழிச்சு இங்க இந்த திட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? கேட்டா இந்த டெல்டா மாவட்டத்துல தான் மீத்தேன் கிடைக்கும்னு வேற சொல்லுவாங்க. நிறைய வளர்ந்த நாடுகள் கைவிட்ட திட்டத்தை துணிஞ்சு எடுத்திருக்காங்க. அப்படின்னா இங்க மக்களோட வாழ்வாதாரத்தை விட எது முக்கியமாப்படுது என ஒரு விவசாயியாக தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான். அதே போராட்டத்தில் குமரனும் கலந்து கொண்டு இருந்தான். அங்கு நடக்கும் விஷயங்களை இளைஞர்கள் உடனுக்குடன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுக் கொண்டிருந்தனர். ஒரு வழியாக மாலை வரை நடைபெற்ற போராட்டம் கலெக்டர் துணையுடன் முடிவுக்கு வந்தது. அதோடு தற்போது இந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது என்ற அறிக்கையுடன். இருந்தாலும் இந்த திட்டத்தை முழுதும் கைவிட எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை அரசு மூலமாக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை வேளாண் விஞ்ஞானி விவரித்துக் கொண்டிருந்தார். ஏதோ இந்த மண்ணிற்கு கடமையை ஆற்றிவிட்ட திருப்தி அங்கிருந்த ஒவ்வொரு முகத்தினிலும். அதனுடனே வேந்தனும் கிளம்ப எத்தனைக்க அவன் முன் வந்து நின்றான் குமரன். குமரனை யாரோ ஒருவர் போல் பாவித்தான். அவனை கண்டு கொள்ளாமல் விலகி போக வேந்தனின் கரத்தை இறுக பற்றினான் குமரன். என்ன வேணும் உனக்கு இப்போ? உன் கூட பேசணும் வேந்தா. அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம சண்டையை அப்புறமா வச்சுக்குவோம் என அவனை இழுத்து கொண்டு ஓரமாக சென்றவன், குழலி எப்படி இருக்கா என்றான். நீ எதை கேட்கிற? உன் கூட பேசின கல்யாணம் நின்னதுல எப்படி இருக்கான்னு கேக்குறியா, இல்ல என் கூட நடந்த கல்யாணத்தால எப்படி இருக்கான்னு கேக்குறியா என அவனிடம் சீறினான். பங்கு, கோவப்படாம நான் சொல்றத கேளு. என்ன கேட்க சொல்ற? நீ என்கிட்ட பேசினதை வச்சு எல்லார்கிட்டையும் சம்மதம் வாங்கி பேசின கல்யாணத்தை நிறுத்தும் போது நீ என்கிட்ட கேட்டியா? அது எப்படி? உனக்கு வேணும் அப்படிங்கும் போது என்னை தேடி வந்த. வேணாம் அப்படின்னா நாங்க வேணாம், அப்படித்தானே?
இந்த கல்யாணம் பிடிக்காம அவ தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சாக துணியும் போது நான் என்ன முடிவெடுக்க முடியும் வேந்தா? நீ சொல்லு. அந்த சமயத்துல அவ என் கூட வாழணுங்கிறத விட உயிரோட இருக்கிறது தான் முக்கியமா பட்டுச்சு. அதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். இதை கேட்ட வேந்தன் அதிர்ந்து நின்றான். என்ன சொல்ற என குமரனிடம் கேட்க அவனோ நடந்த அத்தனையும் விளக்கிக் கொண்டிருந்தான். வேந்தன், அப்போ குழலி உன்கிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்லலையா? குமரன், அவ கடைசி வரை என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா அவ மனசுல நீ தான் இருக்க. எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? என் கூட கல்யாணம் பேசினப்ப சாக துணிஞ்சவ தான் இப்போ உன் கூட கல்யாணம் பண்ணி இப்போ உயிரோட இருக்கா. அப்புறம் அந்த தூக்க மாத்திரை உன் கைக்கு எப்படி கிடைச்சது? அதுவா, அவங்க வீட்ல வேலை பார்க்குற சாந்தி அக்கா எங்க தெருதான். அவ மாமா மாமான்னு தூக்க மாத்திரையை கையில வச்சு புலம்பிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவளுக்கு தெரியாம ரூமை கிளீன் பண்ணும்போது எடுத்து வச்சுட்டாங்க. அதுவும் இல்லாம 2-3 நாளா அவ சரியாவே இல்லையாம். அதனால அவங்களுக்கு சந்தேகம். அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அவகிட்ட பேச சொன்னாங்க. என்ன அனைத்தையும் சொல்லியவன், ஆனா வேந்தா, ஒண்ணு மட்டும் நிஜம். அவ ஒன்ன தவிர வேற யாரையும் மனசுல நினைக்க மாட்டா. உனக்கு நான் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் அவளை நல்லா பாத்துக்கோ என்றுரைத்து விட்டு கிளம்பி விட்டான். வேந்தன் முற்றிலும் உடைந்தே போய்விட்டான். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் என நினைக்க நினைக்க மனம் கனத்து போனது. எத்தகைய காதல் அவளுடையது! அதுக்கு நான் தகுதியானவன் தானா என எண்ணி குழம்பி போனான். மனமெல்லாம் அவளை காண துடிக்க என்ஃபீல்டை முறுக்கிக் கொண்டு போனான். அடுத்த 30 நிமிடத்தில் வீட்டிற்குள் நுழையும் போதே கண்கள் அவளைத்தான் தேடின. அவள் ரூமினில் இருக்க விடுவிடுவென்று 2 படிக்கட்டுகளாக தாவி அறைக்குள் நுழைய அவளோ திவானில் முழங்காலை கட்டி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். அருகில் வந்து அவளை தொட சட்டென அவன் கையை தட்டிவிட்டு எழுந்து நின்றாள். ஏன் காரு இப்படி பண்ண? உனக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகியிருந்தா ஆயுசுக்கும் உன் மாமா குற்ற உணர்ச்சியில செத்திருப்பேண்டி. ஏண்டி உனக்கு இப்படி தோணுச்சு? அவள் இவன் எதை சொல்லுகிறான் என பார்க்க அவன்தான் மேலும், சொல்லு, உனக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? தூக்க மாத்திரை போட்டு சாகுற அளவுக்கு சொல்லுடி. இப்ப கூட குமரன் சொல்லல அப்படின்னா எனக்கு அது தெரியாமையே போயிருக்கும். உனக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா என அவள் தோலை பற்றி உலுக்கினான். அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா உங்களுக்கு பாரமா இங்க வந்து உட்கார்ந்திருக்க மாட்டேன். நீங்களும் இந்த சுமையை தாங்கியிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது என அவன் கரத்தை தட்டிவிட்டாள். ஏன் காரு, நான் உன்னை தொடக்கூடாதா? தொட்டு பேசுறதுக்கும் கொஞ்சி உறவாடுறதுக்கும் என்ன இருக்கு நமக்குள்ள? நான் உன் மாமா தானே. அதெல்லாம் மறந்து நாளாச்சு. அப்போ நான் உன் புருஷன் இல்லையா? புருஷனா? தாலி கட்டிட்டதால மட்டும் புருஷன் ஆயிட முடியாது. இதோ இப்ப கூட என்னை பத்தி யாரோ சொன்னதால தானே இந்த கரிசனம். நீயும் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே காரு. என்ன சொல்லணும்? என் மனசாட்சியை கொன்னுட்டு ஒரு வாழ்க்கைய வாழ என் மனசு இடம் கொடுக்கல. அதனால தான் தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தேன். அதையும் சொல்லி உங்ககிட்ட பிச்சை கேட்டு இருக்கணுமோ? அத்தனை கடுமை அவள் குரலில். அப்ப நம்ம வாழ்க்கைக்கு என்னதான் முடிவு? எனக்கு நீங்க வேணாம். என்கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. அதுக்காக இங்கிருந்து போய் குடும்ப மனத்தை வாங்க மாட்டேன். நீங்க சொன்ன கடமையை நான் செய்யறேன். அவ்வளவுதான் உங்களுக்கும் எனக்கும் என்றவள் கண்ணீர் வழிந்த முகத்தை கழுவிக்கொண்டு கீழே சென்று விட்டாள். திவானில் அமர்ந்த வேந்தன் இப்போதுதான் கவனித்து இருந்தான். அவள் வாயிலிருந்து மாமா என்ற வார்த்தை வராததை, இன்னும் சொல்லப்போனால் மரியாதையாக அழைப்பதாக அவனை 3ஆம் மனிதனாக ஆக்கியிருந்தாள். அதையும் கண்டு கொண்டான். மனம் மறத்து போகும்போது உணர்வுகள் உறவுகள் எல்லாமே மறித்த நிலைதான். குழலி அந்த நிலையில்தான் இருக்கிறாள் இப்போது. அவளின் மனம் இப்போதுதான் புரிய துவங்கியது வேந்தனுக்கு. மனித மனம் குரங்குதான். இத்தனை நாளாக அவள் மீது கோபத்தை சுமந்தவனுக்கு அவள் நேசம் புரியவில்லை. நேசம் புரியும் போது அவள் அருகில் இல்லை. எப்போதுமே உறவாகினும் பொருளாகினும் சட்டென கிடைத்துவிட்டால் அதன் அருமை புரிவதில்லை. போராடி கிடைத்தால்தான் அருமை தெரியும் என்பதற்கிணங்க அத்தை பெத்த ரத்தினத்தின் தனக்கான காதலுக்கான போராட்டம் இனிதே துவங்கியது அவனுள். இனிமேல்தான் வேந்தனுக்கு போராட்டம் ஆரம்பம். அப்போதும் கீழே வராமல் கசங்கிய முகத்துடனே அமர்ந்திருந்தான் வேந்தன். அவள் விஷயத்தில் எங்கே தவறினோம் என யோசித்தவனுக்கு அவள் காதலை புறக்கணித்தது, அவள் கேட்டது என அனைத்தும் மனக்கண்ணில் வர, இப்படி கூட ஒருத்தியால் காதல் செய்ய முடியுமா என எண்ணி அசந்துதான் போனான். வீம்புக்கென்றே கட்டிலில் உடைக்கூட மாற்றாமல் படுத்துவிட்டான். எப்படியும் அவள் வந்து எழுப்புவாள் என்று. ஆனால் அவள் வரவில்லை. கீழே பஞ்சவர்ணம் கூட, குழலி, உன் மாமா எதுவும் சாப்பிடாம கூட மேல போயிட்டான், கீழே வர சொல்லுத்தா என்றாள். இல்லத்த, அவங்க வெளியவே முடிச்சுக்கிட்டாங்களாம். கொஞ்சம் பால் மட்டும் நைட் எடுத்துட்டு போய் கொடுத்துடுறேன். குழலி, அத்தை ஒன்று கேட்டா மறைக்காம சொல்லுவியா? என் பஞ்சு அத்தை கேட்டு
நான் இல்லைன்னு சொல்லிருவேனா என்ன என்றாள் அதை ஒட்ட வைத்த சிரிப்புடன். நீயும் உன் மாமனும் சந்தோஷமா இருக்கீங்களா என அன்னையாக தன் கவலையை அவளிடம் கேட்டார். குழலிக்கு இப்போது தயக்கம். என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஒருவேளை சந்தோஷமாக இருக்கிறோம் என சொல்லிவிட்டால் வேறேதும் எதிர்பார்க்கிறார்களோ என்ற எண்ணம். பஞ்சவர்ணம் தான். குழலி, நீ எதுவுமே காமிக்காம இருந்துட்டா மட்டும் எங்களுக்கு தெரியாதா என்ன? எங்களுக்கும் தெரியும் தான். சரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நம்ம வரக்கூடாதுன்னு தான் ஒதுங்கி இருக்கோம். வீட்ல இருக்க சிறுசுகளுக்கு கூட தெரியுது. அஞ்சலி கூட என்கிட்ட வந்து, அம்மா, குழலி ரொம்ப அமைதியாயிட்டான்னு கேக்குறா. அது வந்து அத்த, நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம்தா. நான் என் பையனை பத்தி உன்கிட்ட சொல்லிக்கிறேன். உனக்கும் அவனை பத்தி எல்லாமே தெரியும். ஆனா இந்த வீட்ல மனசு விட்டு பேசுற ஒரே ஆள் நான் தான். இப்ப எல்லாம் அவன் என்னை தேடி வர்றதில்ல. ஏன் தெரியுமா? நீ அவன் கூட இருக்கிறதுனால தான். முன்னவெல்லாம் உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் கலகலப்பா இருப்பான். இப்ப சிறுசுங்க அவன்கிட்ட பேசவே பயப்படுது. அவளுக்கு விழியோரம் கண்ணீர் பனிக்க, பஞ்சு, நீ அழாதடி. அத்தை மகளா உரிமை இருக்கும்போது எப்படி இருந்தையோ இப்போ உரிமைப்பட்டவளாவும் அப்படியே இரு. நீ ஒதுங்கி போனா அவன் இன்னும் தூரமா போயிருவான். என் மகனை உன் மாமனை பார்த்துக்கோ. அந்த உன் மாமனில் இனி அவன் உன் சொத்து என்று சொல்லாமல் சொல்லினர். இரவு உணவு முடித்து அனைவரும் படுக்கைக்கு போக வேந்தனுக்கு தட்டில் இட்லியும் பால் ஒரு டம்ளரும் எடுத்துக்கொண்டு மேலே வந்தவள் டீப்பாயின் மீது வைத்துவிட்டு அவனை பார்த்தாள். அவனோ உடை கூட மாற்றாது கையை வைத்து கண்ணை மூடி யோசனையில் மூழ்கினான். அவள் வந்த பின்பும் எழாமல் இருக்க, சிறிது நேரம் குட்டி போட்ட பூனை போல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்க, வேந்தனோ என்னவென்று அழைப்பாள் என காத்து கொண்டிருந்தான். ஆனால் அவளோ மொட்டையாக, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அவனிடம் பதில் இல்லாது போக, என்னங்க, உங்களைத்தான் என்றால் உலக வழக்கப்படி. இப்போதுதான் கையை எடுத்து அவள் முகம் பார்த்தான். அவள் கண்களால் தட்டை காட்ட அவனோ யாருக்கு என்றான். ம், உங்களுக்கு தான். ஏதோ என்னங்கன்னு சொன்னியே, அதான் வேற யாருக்குன்னு நினைச்சேன். இல்ல, உங்களை தான் கூப்பிட்டேன் சாப்பிட்றதுக்காக என்றவள் இதோடு தன் கடமை முடிந்தது என்பது போல் படுத்துக்கொண்டாள். இப்போது அவனுக்கு வீம்பு. வேண்டுமென்றே உடைமாற்றி வந்தவன் அவள் வைத்த எதையுமே தீண்டாமல் படுக்க போக என உச்சி கொட்டி எழுந்தமர்ந்தாள் குழலி. சாப்பிட்டு படுங்க. என்ன, அதுக்கு கூட கெஞ்சணுமா? எடுத்துட்டு வந்தவளுக்கு சாப்பிட தெரியாதா? வேலைக்காரியா தான் இருக்க முடியும், வீட்டுக்காரியா எல்லாம் இருக்க முடியாது. ஏன், இருந்தா என்ன தப்பு? அடிப்படை காதலே இல்லாம வாழ்க்கையை நகர்த்த முடியாதான். அதுவும் இல்லாம இப்பவும் நான் அதே குழலி தான். நீங்க சொன்ன மாதிரி நீங்க வேற, நான் வேற தான். ஸோ ப்ளீஸ், போதும் காரு, ப்ளீஸ். உன் மாமனை பத்தி உனக்கு தெரியாதா? ஏ மாமா என சொல்லும் போதே குரல் தழுதலுக்க அப்படியே சரிந்தமர கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அவளிடம் மண்டியிட்டு அமர்ந்தவன், என்னை மன்னிச்சிருக்காரு. நீ இந்த அளவுக்கு என்னை விரும்பியிருப்பன்னு நினைக்கவே இல்லடா. ஏதோ சின்ன பொண்ணு அப்படின்னு தான் நினைச்சேன். காரு, இங்க பாருடா, உன் மாமன் தானே நான். என்ன எனக்காக மன்னிக்க கூடாதா? இங்க எல்லாத்தையும் கெஞ்சி வாங்கிட முடியாது. அதென்ன, தேடி வந்தப்ப எல்லாம் துரத்தி அடிச்சுட்டு இப்போ நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி நீங்க என்ன கெஞ்சும் போது நாங்க ஏத்துக்கணுமா? அவன் பேசியது போலவே அவனுக்கு திருப்பி கொடுத்தாள். என்ன, என்ன சொன்னீங்க? ஏன் மாமாவா? அப்படி ஒருத்தர் இருந்தாரு, அவரை அப்படி பிடிச்சது எனக்கு. ஆனா அந்த கருமத்துக்கு பேரு லவ்வா என்னன்னு எல்லாம் தெரியாது. எனக்கு எதுனாலும் என் மாமா இருக்கணும்னு நினைச்சேனே தவிர அது இப்படி கிடைக்கணும்னு நினைக்கல. ப்ளீஸ், என்னை விட்டு விலகி இருங்க. இல்ல, நானா விலகி போயிருவேன் என மிரட்ட, இப்போது அவளின் மனநிலை வேந்தனுக்கு தெளிவாக தெரிய, குழலி, உன்னால் என்னை விட்டு விலகியெல்லாம் போக முடியாது. போகவும் விட மாட்டேன். நீ புருஷனா ஏத்துக்கோ, இல்ல ஏத்துக்காம போ. ஆனா நான் உன் மாமன்தான். இனிமே என் கூட தான் இருக்கிற, இந்த பெட்ல தான் படுக்கிற என கட்டளையிட்டான். அவன் சொன்னதை கேட்டவளோ நக்கலாக, கெஞ்சி முடியலன்னு அடுத்த திட்டமா என வார்த்தையை சாட்டையாக்கி அடித்தாள். குழலி என கர்ஜித்த வேந்தன் ஓங்கி அடித்திருந்தான். அதில் அவள் கண்ணை மூட, ஆனால் இம்முறை அவன் அடித்தது அவளை அல்ல, அருகில் இருந்த மேஜையை. கையில் அடியும் கொஞ்சம் அதிகம்தான். எப்பேற்பட்ட வார்த்தை பேசிவிட்டாள் இவள்? எவ்வளவு கேவலமாக நினைத்து விட்டாள் என மனதினுள் குமைந்து கொண்டிருந்தான். அவன் கையில் இருந்து ரத்தம் வர உள்ளமும் வலுவிழந்து அப்படியே மெத்தையில் பொத்தென விழுந்தான். அவளுக்கு அவனை நெருங்கவும் பயம். ஆனாலும் மனம் கேட்கவில்லை. கொஞ்ச நேரம் பொறுத்தவள் துணியை எடுத்துக்கொண்டு ஓடிப்போய் தண்ணீரில் நனைத்து அவன் அருகில் அமர்ந்து அவள் கரம் பற்ற அவன் அதை தட்டிவிட்டான். என் கூட எப்ப வேணா சண்டை போடுங்க, ஆனா ப்ளீஸ் கையை காட்டுங்க.
என்றாள். இதை விட இங்க அதிகமா வலிக்குதுடி என இதயத்தை சுட்டிக்காட்டியவன், நான் அவ்வளவு கேவலமானவனாடி என அவன் கேட்கும் போதே அவள் கரம் கொண்டு வாயை அடைத்தவள், இதற்கு மேல் எதுவும் பேசாதே என்பது போல் தலையை இடவலமாக ஆட்டினாள். என்னால இந்த சமாதானத்தை ஏத்துக்க முடியல. ப்ளீஸ், உங்களுக்காச்சும் மனசு வலிக்குது. எனக்கெல்லாம் அது மறத்தே போச்சு. என் மனசு செத்து போயிடுச்சு என சொல்லிக்கொண்டே அவன் கைக்கு கட்டுப்போட்டு முடித்தாள். இனிமேல் அவனால் உண்ண முடியாது என தெரிய இட்லியை பிட்டு ஸ்பூன் வைத்து கொடுத்தாள். அவள் ஊட்டி விடுவாள் என எதிர்பார்த்தவனுக்கு கொஞ்சம் ஏமாற்றம்தான். இருந்தாலும் அமைதியாக அதை ஏற்றவன் அவளை தொந்தரவு செய்யாமல் உண்டுவிட்டு அமைதியாக படுத்துக்கொண்டான். அதன் பின்னான நாட்கள் அமைதியாக கழிய வேந்தன் குழலியிடம் நெருங்க முற்பட அவளோ தன்னிலையிலிருந்து மாறாமல் அப்படியே இருக்கிறாள். சில சமயம் வேந்தனுக்கு சலித்து போகும். அப்படி சலித்து போகும்போதெல்லாம் குழலி மாமா என்று பின்னால் சுத்தி வந்தபோது அவளை விரட்டியது ஞாபகம் வரும். அவளைப் போலவே இப்போது இவன் காதல் செய்ய துவங்கிவிட்டான். காதல் என்பதே தன்னிலையிலிருந்து துணைக்காக மாறுவதுதானே. குழலிக்காக வேந்தன் இப்போது மாறத் துவங்கிவிட்டான். வேந்தன் இப்போதெல்லாம் அவளிடம் நெருக்கம் காண்பித்துக் கொண்டேதான் இருக்கின்றான். அவள் புறக்கணித்தாலும் கூட. ஆனாலும் இப்போதெல்லாம் மற்றவர் முன் அவளை தாங்குவதற்கும் அவன் தயங்குவதில்லை. இப்படியாக ஒரு மாத காலம் முடியும் தருவாயில் இருக்க நாச்சிதான் பஞ்சவர்ணத்திடம் தாலி பிரிச்சு கோர்க்க நாள் பார்க்க சொன்னார். சில வீடுகளில் திருமணம் முடிந்த மறுவாரத்திலேயே நடக்கும் நிகழ்வுதான் இது. என்றாலும் அப்போதைய சூழலில் இருவரும் ராசியான பிறகு வைத்துக் கொள்ளலாம் என நாச்சி முன்னமே நினைத்திருந்தார். வேந்தன் இப்போது குழலியுடன் இணக்கமாக இருப்பது போல் தெரிய இந்த பேச்சை மறுபடியும் ஆரம்பித்து விட்டார். காலையில் வயலுக்கு சென்று வந்த வேந்தனிடம், தம்பி, அடுத்த வாரத்தோட மாசம் முடியுது. தாலி பிரிச்சு கோர்க்கலாம்னு இருக்கோம். உனக்கு என்னைக்கு தோதுப்படும்னு சொல்லுப்பா. கண்டிப்பா இப்பவே செய்யணுமா என கேட்கும் போதே குழலி அவனுக்கு சத்துமாவு கஞ்சை எடுத்துக்கொண்டு வந்து தர அவளிடமும் விஷயத்தை சொன்னார் பஞ்சவர்ணம். இல்லப்பா, பொதுவா மாசத்திலேயே முடிச்சிருவாங்க. அப்புறம் வேற ஏதாச்சும் நல்ல செய்தி வந்தா மாத்த முடியாதுல்ல, அதான் என வழக்கத்தை சொல்ல, இல்லம்மா, நம்ம 3ஆம் மாசம் வச்சுக்கலாம் என்றவன் அவளிடம் வந்து, இங்க மூஞ்சிய பாத்துக்கிறதுக்கே தவ இருக்க வேண்டியிருக்கு. இதுல இது ஒண்ணுதான் குறைச்சல் என முணங்கி செல்ல அவளுக்கு மட்டுமே கேட்கும்படி சொல்லியதில் அவளுக்கு லேசாக சிரிப்பு கூட எட்டி பார்த்தது. அவனும் அதை கண்டு கொண்டான். உண்மையில் மறுபடியும் தாலி கட்டும் போதாவது மனமுத்து கட்ட வேண்டும் என நினைத்ததால் தான் 3ஆம் மாதம் முத்தி போட்டான். கையோடு ஒரு வேண்டுதலையும் வைக்க தவறவில்லை. ரூமிற்கு சென்று குளித்து எப்போதும் போல மில்லுக்கு கிளம்ப போனவன் உள்ளே இருந்த காரு காரு என குரல் கொடுக்க என்னவோ ஏதோ என அடித்து பிடித்து ஓடி வந்தாள் அவள். என்னவோ ஏதோ என பதறி வந்தவள் அவனை பார்க்க, கிளம்பு, கோவிலுக்கு போகணும் என்றான். நான் வரல. ஏன்? எனக்கு வர பிடிக்கல. கோவிலுக்கு வர பிடிக்கலையா? இல்ல ஏன் கூட கோவிலுக்கு வர பிடிக்கலையா? அத்தனை அழுத்தம் அவன் குரலில். உங்க கூட வர பிடிக்கலன்னு சொன்னா கட்டாயப்படுத்த மாட்டீங்களே. என்னம்மா, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இத்தனை நாள் நீ பார்த்தது வேந்தனை தான். இனிமே தான் பூவேந்தனை பாப்ப. அதுவும் காருவோட பூவேந்தனை. நொடியில் உல்லாசமான மனநிலைக்கு மாறிப்போனான். எல்லாம் காதல் படுத்தும் பாடு. அவள் நான் கிளம்ப மாட்டேன் என தெனாவட்டாக நிற்க, அப்பதா என நாச்சியை அழைக்க அவசரமாக புடவையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். இப்போதெல்லாம் அவளை வலிக்கு கொண்டு வர நாச்சியை அழைக்க பழகியிருந்தான். நாச்சி வந்தால் பழங்கதை, பழமொழி என அவளை படுத்தி எடுத்து விடுவார். அதற்கு பயந்தே ஓடிவிட்டாள். எப்போதும் அவள் குளித்து கிளம்பும் வரை அவன் அறையில் இருக்க மாட்டான். இன்று ஏதோ சிந்தனையில் பேங்க் செல்வதற்காக சில ஃபைலை எடுத்தவன் அங்கேயே பீரோவிற்கு நடுவில் அவன் நிற்க, இவள் உள்பாவாடை பிளவுஸ் அணிந்து புடவையை பொருத்தி கொண்டு வர திடுக்கென்று அவன் பீரோவை சார்த்திவிட்டு திரும்ப பயத்தில் சீலையை நழுவ விட்டிருந்தாள். காலையில் அற்புதமான காட்சி வேந்தனுக்கு. இதுவரை மனைவி என்ற ஸ்தானத்தில் அவளை நினைத்து பார்க்காதவனுக்கு முதல் முறை மனைவியாக தெரிந்தாள் கார்குழலி. அதே உல்லாச மனநிலையிலேயே, என்ன என் அத்தை பெத்த ரத்தினமே, காலையிலே கண்ணுக்கு விருந்து வைக்கிற என அவளை சீண்டினான். டக்கென்று குனிந்து புடவையை எடுத்து போர்த்தியவள் அவனுடன் சண்டைக்கு நின்றாள். உங்களை யார் இங்க வர சொன்னது? என்னடா வம்பா போச்சு? நான் பேங்க்குக்கு போகணும், அதனால தேவையான டாக்குமெண்ட் எடுக்க வந்தேன். அதுக்கு எதுக்கு இப்ப வந்தீங்க? நீங்க எல்லாமே வேணும்னே தான் பண்றீங்க. ஆமாடி, வேணும்னு தான் பண்றேன். போய் சொல்லு. எங்க வேணா. நான் இப்பவும் அமைதியா இருக்கிறது உனக்காக தான். இப்படியே பேசி பேசி என்னை உசுப்பேத்தி வாங்கி கட்டிக்காத. சரி, வெளியே போங்க, நான் புடவை கட்டணும்.
அவனும் அமைதியாக கிளம்பி வந்து விட்டான். அதன்பின் அவளும் கிளம்பி வர அவளின் மிதமான ஒப்பனையில் மயங்கித்தான் போனான் வேந்தன். அஞ்சலி, பஞ்சுமா என கத்த அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்தான் வேந்தன். என்ன அஞ்சலி, எதுக்கு இப்படி கூப்பாடு போடுற என புடவையில் கையை துடைத்து கொண்டே வர மருமகளை பார்த்தவர் கையோடு ஃப்ரிட்ஜில் இருந்து பூவை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தார். குழலி, கல்யாணமாகி தடவை கோவிலுக்கு போறீங்க, திரும்ப இத வச்சுக்கோ என பூச்சரத்தை அவள் தலையில் சூட்டினார். காலை உணவை வெளியில் முடித்துக் கொள்வதாக கூறிவிட்டு அவளுடன் வெளியே சென்று பைக்கை எடுக்க இப்போது முறைப்பது அவள் முறையானது. மொறப்பெல்லாம் மொறப்பொண்ணா இருக்கும்போது மட்டும்தான். இப்போ வந்து ஏறு, கார்ல போலாமே. எனக்கு கார் ஓட்ட தெரியாது என்றான் திமிராக. திமிரு திமிரு, அத்தனையும் திமிரு. ஆமா, ஆசையா பொண்டாட்டி சோறு போட்டு வளர்த்துறால, அதான் திமிரு. ஏன் காரு, கார்லயே தான் போகணுமா? ஆமா. சரி, அப்போ கண்டிப்பா வண்டியில தான் போறோம் என சைலன்சரை முறுக்க வண்டியும் அவனைப் போலவே சத்தத்தை அதிகம் கக்கியது. அந்த அலறலில் அமைதியாக ஏறி வண்டியில் அமர்ந்து கொண்டாள். இப்போதெல்லாம் இப்படித்தான் வேணுமென்றே அவளை சீண்டி அவளுக்கு எதிராக செய்வதையே வேலையாக வைத்திருந்தான். அவள் தொலைத்த சேட்டையை அவன் ஆரம்பித்து இருந்தான். விசிலடித்துக் கொண்டே மிரரில் அவளை பார்த்து கொண்டே பெரிய கோவிலுக்குத்தான் அழைத்து வந்தான். தரிசனம் முடித்துவிட்டு பிரசாதம் வாங்கியவன் சன்னதியிலேயே கொடுத்த குங்குமத்தை வாங்கி அவள் வகிட்டில் இட்டான். அவளுக்கு சிலிர்த்து போய்விட்டது. மெல்ல அவள் தோள் மீது கை வைத்து அழைத்து வந்தவன் கோவிலை சுற்றிவிட்டு அப்படியே உயர்தர உணவகத்தில் காலை உணவையும் முடித்து கிளம்பினர். இருவருக்குமே ஏதோ மோன நிலை. உள்ளத்தால் கொஞ்சம் நெருங்கியது போல உணர்வு. குழலிக்கு இப்போது மனம் எதை விரும்புகிறது என்பதே புலப்படவில்லை. அவளின் மனோதிடம் அவளின் மாமனின் செய்கையில் ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. அவள் வண்டியில் ஏறும்போது லேசாக சறுக்க வேந்தனின் தோலை இறுக பற்றியிருந்தாள். பாத்தடி என்று அவள் கரம் பற்றியவன் ஏறிய பின்பும் மங்கையவள் பூங்கரத்தை விடுத்தானில்லை. அதே மோன நிலையில் மனமுத்த ஒரு பயணம். இந்த பயணம் வாழ்க்கை வரை தொடருமா? அவள் வீட்டில் விடுமாறு கேட்க அவனோ மில்லுக்கு அழைத்து சென்றான். ஒரு வழியாக மதியம் வரை அவளை தன்னோடு வைத்துக்கொண்டு சுற்றியவன் மதியத்திற்கு மேல்தான் வீட்டிற்கு அழைத்து வந்தான். மதிய உணவு முடித்து ஒரு குட்டி தூக்கம் போடுவதற்காக அவன் அறைக்குள் வந்துவிட்டான். அவள் அஞ்சலி, வளவன் என எல்லோரிடமும் கொஞ்சம் பேசிவிட்டு அவளும் மேலே வந்தாள். பழைய மாதிரி சகஜமாக பேசவில்லை என்றாலும் முன்பிருந்த இறுக்கம் கொஞ்சம் தளர்ந்தது போல் இருந்தது வீட்டினருக்கு. வளவன் தான், அம்மா, உன் மகன் இவளை கொஞ்சம் மாத்திட்டான் போல. அஞ்சலி, யாரு, வேந்தன் அண்ணன்ல, அப்படித்தான் என அவனிடம் கெத்து காட்ட, எப்படியோ அஞ்சு, மறுபடியும் டாம் அண்ட் ஜெர்ரி ஓட போகுதுன்னு சொல்லு. ஆமா சின்னண்ணா, இவங்க அப்படி இருந்தாதான் வீடே கலகலன்னு இருக்கும். இப்படி இவ மூஞ்ச தூக்கி வச்சிருந்தா நல்லாவா இருக்கு? நம்ம எதை கேட்டாலும் சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லி வாய அடைச்சிருவாங்க என தனது இத்தனை நாள் ஆதங்கத்தை கொட்டி கொண்டிருந்தாள். பஞ்சு நாச்சியை அர்த்தமாய் பார்க்க அப்போது அங்கு வந்த ஆண்டாள் கூட பஞ்சுவிடம், விடுங்கக்கா, சின்ன சிறுசுங்க, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் என நம்பிக்கை அளித்தார். அறைக்குள் வந்தவள் அவனை தாண்டி செல்ல அவள் கையை பிடித்து நிறுத்தி, இங்க உட்காரு காரு என பெட்டில் அவளை அமர வைத்தான். இன்னும் என் மேல கோவம் இருக்காடி? சொல்லுடி, நீ இப்படியே அமைதியா இருந்து என்னை சாகடிக்கிறடி. இன்னும் கொஞ்ச நாள் போனா பைத்தியக்காரனாவே ஆயிடுவேன் போல. கோவம்னு இல்ல, நிறைய வருத்தம்தான் இருக்கு. சாரிடி என்றான் இறைஞ்சும் குரலில். மெலிதாக தலையசைத்து அதை ஏற்றவள் தன் பணியை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். வேந்தனும் அவளை தொந்தரவு செய்யவில்லை. அதற்கடுத்த நாட்களும் அதன் போக்கில் நகர ஏதோ ஒரு கோடு இருவருக்கும் இடையில். கோட்டை கடக்கத்தான் ஆடவன் முயற்சிக்கின்றான். அதேபோல் ஒரு நாள் அவளை தோப்பு வீட்டிற்கு அழைத்து வர அவளுக்கு அங்கே உயிர்ப்பு இல்லை. அவளை கண்டு கொண்டவன், உனக்கு பிடிச்ச இடம் தானே, அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? பிடிச்ச இடமா? இது என் காதல குழி தோண்டி புதைச்ச இடம். இங்க எனக்கு 1000 விஷயம் ரசிக்க இருந்தோம், அதை ரசிக்க முடியாம பண்ணிட்டீங்க. என் காதல கொன்னு. அதெல்லாம் முடிஞ்ச விஷயம்டி. அதை கிளர்னா நமக்கு தான் கஷ்டம். நீ உன் மனசு சங்கடப்படும் போது என்னை 4 அடி வேணா அடிச்சுக்கோ. ஆனா ப்ளீஸ், பழைய மாதிரி துடிப்பா இருடி என்றான் காதல் மல்க. ஆரம்பத்துல இருந்தே நீங்க சுருக்கு சுருக்குன்னு தான் பேசுவீங்க. அப்பெல்லாம் என்னை சீண்ட தான் இப்படி பண்றீங்களோன்னு நினைப்பேன். ஆனா கடைசி வரைக்கும் என்னை உங்களுக்கு பிடிக்காமலே போயிடுச்சு போல. அதான் வேற ஒருத்தருக்கு என்னை கட்டி வைக்க பார்த்தீங்க. இதோ இங்க வச்சுதான் அதையும் சொன்னீங்க. எங்க இவளை சும்மா விட்டா நமக்கு பாரமாயிருவாளோன்னு என்னை தள்ளி விடணும்னு பார்த்தீங்க. ஆனா அந்த ஆண்டவனுக்கு கூட உங்க மேல இறக்கம் இல்லை போல. அதான் என்ன உங்களுக்கு சுமையாக்கி விட்டுட்டான்.
என் காருவுக்கு இப்படியெல்லாம் வலிக்க வலிக்க கூட பேச தெரியும்னு இப்போதான் எனக்கு தெரியும். அதே வலிய நீங்க தரும்போது இப்போ என் மேல தப்பு இல்லைன்னு குமரன் தான் சொன்னதுனால வந்து சாரி கேக்குறீங்க. காதல்னு வேற ஏதோ சொல்றீங்க. நாளைக்கே வேற யாராச்சும் ஏதாவது சொன்னா அப்போ மறுபடியும் நடிப்பு டைரக்ஷன்னு சொல்லுவீங்க. இனிமே நமக்கு நடுவுல யாரும் இல்லடி. குமரன் சொன்னதை வச்சு மட்டுமே நான் உன்கிட்ட வரல. இப்போ நான் உன்கிட்ட வந்து இருக்கிறது என் காதலுக்காக. என்னையே சுத்தி வந்தபோது எனக்கு புரியாத காதல், நீ உன் சுயத்தை தொலைச்ச போதுதான் எனக்கு புரியவே ஆரம்பிச்சது. அவன் கண்களில் மன்றாடல். என்னால இப்படி சட்டு சட்டுன்னு எல்லாம் மாற முடியாது. எனக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுங்க. ஒரே வீட்ல மூஞ்சு தூக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம எனக்கு சண்டை போட உடம்புலயும் மனசுலயும் தெம்பில்ல. உன்னை பொறுத்தவரை நான் செஞ்ச தப்பு தான். என்ன காரு? சத்தியமா எனக்கு புரியல. நான் எங்க தவறி போனேன்? ஏன் இப்படி 2 பேர் வாழ்க்கையும் நூல இருந்த பட்டமா தொங்குதுன்னு தெரியல. அதை எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல. என் சைடு ஒரே விளக்கம்தான். உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த காதல் கல்யாணத்தை விட எனக்கு கடமை முக்கியமா பட்டுச்சு. நானும் அப்படியே ஒரு குறுகிய வட்டத்திலேயே வாழ்ந்து பழகிட்டேன். அதான் உன்னை விட்டு விலகி போனேன். எனக்கு நீனா ரொம்ப இஷ்டம் காரு. நீ இருக்கும்போது மட்டும்தான் நான் நானா இருந்தேன். எப்போ உன் கழுத்துல தாலி கட்டினேனோ அப்பவே நீ மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனாலும் நான் நினைச்சது நடக்கலைங்கிற கோவத்துல உன்கிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். ஆனாலும் நீயும் கொஞ்சம் அதிகமா தான் பேசிட்ட என்றான் மனதை மறையாமல். இந்த அத்தனை சம்பாஷணைகளும் அவளின் ஊஞ்சலில் தான் நடந்து கொண்டிருந்தது. அவன் கண்மூடி அமர்ந்து விட்டான். ஆடவனுக்கும் கண்கள் பணிக்க ஆரம்பித்தது. அவளும் அமைதியாக ஊஞ்சலில் ஒரு ஓரம் அமர்ந்திருக்க அவன் அவள் மடி மீது அப்படியே படுத்துக்கொண்டான். உள்ள குமுறலை தன்னவள் மடியில் புதைத்து நிம்மதி காண விளைகிறான். அவனை மடியில் ஏற்பாளா? அவ மடியில் படுத்துக்கொண்டு, காரு இங்க பாருடி என அவளை தன்னை பார்க்க செய்தவன் கண்ணாலே காதல் பாடம் படிக்கிறான் அவளிடம். அவள் யாருக்கு வந்த விருந்தோ என்பது போல் இருக்க அவனுக்கு நினைவில் வந்தது பருத்தி வீரன் டயலாக் தான். ஆனா கண்ணிலேயே பேசுவேண்டா. ஆனா பாவம் அவளுக்கு புரியாது. படிப்போ 8ஆம் கிளாஸ் பெயில் தானே. காரு நீ என் அத்தை பெத்த ரத்தினமாவாச்சும் இருடி இந்த மாமனுக்காக என காதலை உரைத்தவன் மனம் மொத்தமும் அவளிடம் இறக்கி வைத்த நிம்மதியில் ரத்தினத்தின் மடியில் புதைந்து விட்டான். பெண்ணவளும் கொஞ்சம் இறங்கி வந்து மடியில் படுத்திருந்த மாமனின் குழலை வருடி கொடுக்க இன்னும் சுகமாய் அதில் தொலைந்து போனான் வேந்தன். அவன் உறங்கிய நேரத்தில்தான் அவள் மனம் விழிக்கத் தொடங்கியது. ஒன்றன் பின் ஒன்றாக பழைய நினைவுகள் எழ கசப்பையும் தாண்டி இப்போது அவள் மாமனின் வார்த்தைகள் தித்திக்கத்தான் செய்தன. மெல்ல அவளின் மனதை ஆக்கிரமிக்க ஆரம்பித்து விட்டான் அவளின் பூமாமா. தூக்கத்திலேயே புரண்டு படுத்தவன் அவள் வயிற்றில் முகம் புதைக்க பெண்ணவளுக்கு வெட்கம் கரை புரண்டு ஓடியது. மாமா மாமா என அவள் அழைக்க முதல் அழைப்பிலேயே அதை கண்டு கொண்டவன் இன்னும் விழிக்காமல் அந்த மணி வயிற்றில் ஆழ புதைந்தான். மாமா கூசுது மாமா, எந்திரி, உள்ள போய் படு என கன்னம் தட்ட அவள் கரத்தை கன்னத்தின் மீதே ஒற்றியவன் அதன் மீது தன் கரத்தையும் வைத்துக் கொண்டான். எத்தனை நாள் ஏங்கிய அந்த பழைய மாமா அதே மரியாதையில் இப்போது வர அவளை கண்டு கொண்டான் வேந்தன். வேந்தன் பூவேந்தனாய் உள்ள இதயத்திற்குள் நுழைந்து விட்டதன் அறிகுறியாய்த்தான் இந்த பிரத்யேக அழைப்பு. நீயும் வா, அப்பதான் போவேன் என குழந்தையாய் சினுங்கினான். சரியான சரியான இம்சமாமா நீ, வா என அவள் முன்னே செல்ல அவளை ஒட்டிக்கொண்டே பெட்ரூமிற்கு போனவன் உள்ளே நுழைந்ததும் அவளை பின்னிருந்து அணைத்தான். கொண்டவனின் கையில் கொடியாய் மலர அந்த ஏகாந்தத்தை இருவருமே அனுபவித்துக் கொண்டிருந்தனர். மெல்ல அவளை திரும்பியவன் அணைப்பின் அடுத்தபடியாக இதழ் தீண்டலில் வந்து நின்றான். நிமிடங்களாய் கடந்த அந்த முத்த யுத்தம் நிறைவுக்கு வர அவளை அள்ளி கட்டிலில் கிடத்தியவன் காருவை கையணைப்பிலேயே வைத்து உறங்கி போனான். பெண்ணவளும் தன்னவனின் நெஞ்சத்தில் முகம் புதைத்திட உறங்கி போனாள். இருவருக்கும் அணைப்பும் தீண்டலுமே போதுமாய் இருக்க காதலை கரை சேர்த்த நிம்மதியில் நித்ரா தேவியிடம் சரணடைந்து விட்டனர். மாலை 6 மணி போல் வேந்தனின் போன் அடிக்க எடுத்து பார்த்தால் வீட்டின் லேண்ட்லைன் நம்பர். அப்பத்தா இல்லை, அம்மாவாக இருக்கும் என நினைத்து கொண்டே எடுத்தவனுக்கு நாச்சியின் குரலே வரவேற்பாய் ஒலித்தது. எங்கயா இருக்கீங்க? விளக்கு வைக்கிற நேரமாச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல? அப்பத்தா, நாங்க தோப்பு வீட்டுல இருக்கோம். நைட் இங்கேயே இருந்துக்கிறோம். நாளைக்கு காலையில வர்றோம். வீட்டுல சொல்லிருங்க என்றவன் குனிந்து பார்க்க அவன் சட்டையை இறுக்கி பிடித்து மழலையாக உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளின் ரத்தினம். சிறிது நேரம் அவள் அழகில் லயித்தவன் மெல்ல அவளை படுக்கையில் கிடத்தியவன் கிச்சனில் உருட்டி கொண்டிருந்தான்.
அந்த சத்தத்தில் அவள் விழித்து அவனை தேடி வந்து பார்க்க, கிச்சனில் அவன் நின்ற கோலத்தில் வயிற்றை பிடித்துக்கொண்டு சிரிக்க சிரிக்க ஆரம்பித்தாள். டீ போடுவதற்கு எந்த பொருள் எங்கு இருக்கு என தேடிக்கொண்டே செல்ஃபில் இருந்த அத்தனையும் எடுத்து கிச்சன் மேடையில் பரப்பியிருந்தான். அவளோ, என்னம்மாமா இன்னைக்கு மேனும் என அவனை சீண்ட, காரோ இதுல டீக்கு என்னென்ன போடணும் என அங்கிருந்த பொருளை காமித்து கேட்க, முதல்ல உங்களை தான் மாமா தூக்கி போடணும். அடியே, உன்னை சொல்ல சொல்லி குத்தம் இல்லை மாமா, எல்லாம் எங்க அத்தைய சொல்லணும். வீட்டுக்கு பெரியவன் பெரியவன்னு உன்னை தாங்குறாங்கல்ல, அதான் உனக்கு ஒன்றும் தெரியல. பெரிய விவசாயின்னு பந்தா வேற என நொடித்துக்கொள்ள, இப்ப எதுக்குடி அவங்கள திட்டுற? விவசாயிக்கு பொருளை விளைவிக்க தெரிஞ்சா போதும், சமைக்க எல்லாம் தெரிய தேவையில்லை. இந்த பதிலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நகரு மாமா என்றவள் அந்த இடத்தை சீர்படுத்த துவங்கியிருந்தாள். அவளுக்கு சிறு சிறு உதவி செய்தவன் அவள் பின்னால் இருந்து அணைத்து காது மடல் உரச, அவங்க சொல்லித் தரலனா என்ன, நீ சொல்லித்தா என்றான் மயக்கம் குரலில். இனி டீ போட்ட மாதிரி தான். சு மாமா, சும்மா நச்சு பண்ணாத. இப்படி பண்ணா நான் எப்படி உனக்கு டீ போடுறதா? இப்படியே போடு என அவள் இடையினில் கரங்களை உலவ விட்டவன் டீ போட்டு முடிப்பதற்குள் மங்கை அவளை ஒரு வழியாக்கி விட்டான். யோ சிடுமூஞ்சி மாமா, என்ன சேட்டை கொஞ்சம் கூடிருச்சு போல என அவன் கையில் மெலிதாக அடித்தாள். என் ரத்னத்துக்கிட்ட தாண்டி என் சேட்டையெல்லாம், மற்றபடி நான் பொறுப்புள்ள பையன்தான். ஆமா, உன் பொறுப்பை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியுமே என்றாள் நக்கலாக. மெல்ல டீ போட்டு 2 பேருக்கும் டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கொண்டு வந்து ஊஞ்சலில் அமர்ந்து அவன் கையில் ஒன்றை கொடுத்தாள். டீயை சுவைத்து குடித்தவன், செமையா இருக்குடி என்றான். ஏன், இதுக்கு முன்னாடி நான் போட்ட டீயை நீ குடிச்சதே இல்லையா மாமா? சும்மா பேசணும்னு ஏதாச்சும் பேசாத. அவளை பார்த்து கண்ணடித்தவன், அட என் பொண்டாட்டி மூலக்காரி தான் போல, கண்டுபிடிச்சிட்டாளே. ஆனாலும் காரு, இத்தனை நாள் நீ போட்ட டீயும் இதுவும் ஒன்னா என்றான் சரசமாக. ஆமாமா, இது பல தடைகளை தாண்டி போட்டதில்ல, அப்போ அப்படித்தான் இருக்கும். அடியே, உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு என அவள் கீழ் உதட்டை இழுக்க அப்படியே விரலை இழுத்து நறுக்கென்று அவன் விரலில் கடித்திருந்தாள். அதன்பின் கொஞ்சம் கலாய் சீண்டல் என பொழுது போக வேந்தன் காருவிடம், காரு உன் மனசு இப்ப லேசாயிடுச்சா, என்ன புரிஞ்சுக்க முடியுதா என்றான் கண்களில் எதிர்பார்ப்பை தேக்கி. அதான் நான் பட்ட கஷ்டத்தையெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேனே, இப்போ குமுதா ஹாப்பி என்னாச்சி என்றால் அவனை பார்த்து கண்ணடித்து. உண்மையை சொல்லடி, இப்பவும் விருப்பமில்லாம நான் உன்கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டேனோன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது என்றான் இன்றைய சம்பவங்களை நினைவில் கொண்டு. யோ மொரட்டு மாமா, நீ எல்லாம் கடைசி வரைக்கும் மொரட்டு சிங்கிள் தாண்டா, உன்னை வச்சு நான் எப்போதாண்டா மிங்கிள் ஆகுறது என இஷ்டத்துக்கும் டா போட, அவளது பேச்சிலேயே அவன் மனம் புரிய, அடிங்க கொஞ்சம் அசந்தா என் முப்பாட்டம் வரைக்கும் டா போடுவ போல. அட போடா வேண்டா, அந்த குடுப்பனையெல்லாம் நமக்கு எங்க இருக்கு? உன் பாட்டனையே பேர சொல்ல முடியல, நீ வேற முப்பாட்டம் வரைக்கும் போயிட்ட என அவனை வம்பிழுத்து பழைய குழலியாக மாறி ஓடிப்போனாள். அவள் ஓடும்போதே அவள் மாமன் முந்தானியை பிடித்து இழுக்க அதில் அப்படியே நின்றாள் பெண்ணவள். அவன் அவளை நெருங்க நெருங்க நெஞ்சுக்குழி எகிரி துடித்தது. முந்தானையுடனே அவள் முன்னே வந்தவன், இப்ப யாரோ சிங்கிள் மிங்கிள்னு ரைமிங்ல பேசிட்டு இப்படி பலியாடு மாதிரி பயந்து போய் நிக்கிறத பாரேன். அது யாரோ, நீ விடமாமா, நான் போய் சமைக்கிறேன் என அவள் போக பின்னே அவனும் போனான். டீக்கே அக்கப்போரு, இப்போது டின்னருக்கு கேட்கவும் வேண்டுமா? என்ன, உதவிக்கு வந்த பொன்னாத்தாவையும் வேண்டாம் என சொல்லி அவளுக்கு அவனே உதவி அவனுடைய ஸ்டைலில் செய்தான். அவளுக்கு இந்த தோப்பு வீட்டில் மீது இருந்த கசப்பை நீக்கி மீண்டும் இனிமையான நினைவுகளை விதைத்திருந்தான் அந்த ரத்தினத்தின் மாமனாய். நாளை துவங்கும் போதும் முடியும் போதும் அவளை கையணப்பிலேயே வைத்திருந்தான் வேந்தன். மனதளவில் ஒருவருக்கொருவர் நெருங்கி இருந்தாலும் அதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த இருவருமே முயற்சி செய்யவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இப்போதுதான் அன்றில் பறவைகளாய் காதலை செய்ய ஆரம்பித்திருந்தனர். சின்ன சின்ன சில்மிஷங்கள், ஷில்மிஷத்தினூடே காதல், காதலினூடே புரிதல், அன்பு, பாசம் என காதலுக்கான அரிச்சுவடியை நன்றாகவே எழுதினான் பூவேந்தன். இப்போது வரை காதலை காதலாகவே அனுபவித்துக் கொண்டிருந்தனர். வீட்டில் இப்போது குழலியின் சத்தம்தான், அதுவும் வேந்தனின் சப்போர்ட் வேறு என்பதால் முன்பை விட கொஞ்சம் சேட்டை அதிகம்தான். சேட்டை அதிகமாகும் போது முரட்டு மாமனும் அதை கண்டிக்க தவறவில்லை. பெரியவர்களுக்கோ இப்போதுதான் வீட்டிற்கு உயிர்ப்பு வந்தது போல் ஒரு உணர்வு. பெண் பிள்ளைகள் எப்போதும் வீட்டின் மங்கள செல்வங்கள்தான். மகளாகினும் மருமகளாகினும் இரண்டையும் பிரித்து பார்க்காத வீடுகள் சொர்க்கம்தான். இதோ 3ஆம் மாதம் தொடங்கும் நாள் வர
வேந்தன் தான் தாலி பிரிக்கும் நிகழ்வை நாச்சியிடம் வைக்க சொல்ல, அவரும் 3ஆம் மாதம் தொடக்க நாளே நல்ல நாளை அமைய அன்றே குறித்து விட்டார், பேரனின் மனமறிந்தவராக. நல்ல நேரம் பார்த்து நெருங்கிய சொந்தங்கள் சூழ பொன் தாலியை பெண்ணவள் கழுத்தில் அணிவித்து இருந்தான். அதை அணிவிக்கும் நேரம் இரு கண்களும் காதலை பறைசாற்ற, இம்முறை ஆத்மார்த்தமாய் காதலை சாட்சியாக்கி தாலியை அணிவித்தான். முதலில் தாலி கட்டும்போது எதையெல்லாம் இழந்தார்களோ அதெல்லாம் இப்போது நிறைந்து இருந்தது அவர்களின் உள்ளம் போலவே. அன்றிரவு தோப்பு வீட்டிற்கு செல்வதாய் வேந்தன் கேட்க, நாச்சி கூட, என்னையா இப்ப எல்லாம் உன் பொண்டாட்டிய மட்டும் அங்க கூப்பிட்டுட்டு போற, எங்களையெல்லாம் ஆட்டையில சேர்க்கவே மாட்டேங்கிற என கேலி பேச, வீட்டு பெண்களும் அதற்கு ஒத்து உத வேந்தனுக்குத்தான் வெட்கமாகிவிட்டது. புருஷனை காப்பாற்ற ஆபத் பாந்தவனாய் கார்குழலி வந்து, அது அம்மத்தா, உங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சுல்ல, அதான் உங்களை ஆட்டையில சேர்க்கல. இப்படியே என்னை உசுப்பேத்துன, அப்புறம் என் புருஷனை கூப்பிட்டுட்டு போய் அங்கேயே டேரா போட்டுருவேன் பாத்துக்கோ. ஆத்தாடி ஆத்தா, நீ செய்வடி, பார்த்து என் பேராண்டிய சேதாரம் இல்லாம கொண்டு வந்து சேர்த்து என அவளை இடித்தார். அம்மத்தா, இது எனக்கு சொந்தம், நாங்க என்ன வேணா பண்ணுவோம் என இல்லாத காலரை தூக்கிவிட, பூங்கொடி சேட்டைய குரடி என திட்ட, பஞ்சுவோ விடு பூவு, அவ இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கு என்றார். குழலி அத்தையை கட்டிக்கொண்டு, அப்படி சொல்ல அத்தை, விசேஷம்தான் முடிஞ்சதில்ல, உங்க நாத்தனாருக்கு இங்க என்ன வேலை, அவங்கள அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க என்க ஆண்டாளோ வாயில் விரல் வைத்தார். பஞ்சவர்ணம் மருமகளுக்கு சாதகமாக போக சொல்லிருவோமா குழலி என்க இப்போது அத்தைக்கு துணையாக வேந்தன் வந்து நின்றான். அத்தையின் தோலை பற்றியவன், யாருடா அது எங்களை துரத்துறது, சொல்லுங்க அத்தை அவங்க கிட்ட, அவங்களாச்சும் இங்க வாக்கப்பட்டவங்க, நாம எல்லாம் இங்க வாரிசுங்க, அவங்கள விட நமக்கு தான் உரிமை அதிகம் என்றான். அத்தை மருமகன், அத்தை மருமகள் என ஒருவருக்கொருவர் வாயெடுத்து கொண்டிருக்க, இருபுறமும் வாக்கப்பட்டவர்கள் வர்சஸ் வாரிசுகள் போட்டி நடக்க, அங்கே சிரிப்புக்கும் கலாய்க்கும் பஞ்சமில்லை. குடும்பமே கலகலப்பாக இருந்தது. சங்கரபாண்டியன் முதல் தமிழரசன் வரை. வேந்தன் ஆசைப்பட்டது போலவே தோப்பு வீட்டிற்கு செல்ல அனுமதிக்கப்பட, இன்றைய நாளின் பரிசாக அவன் கொடுத்த இளமஞ்சள் நிற பட்டில் எழிலோவியமாக கிளம்பி வந்தாள். அவனும் அதற்கு ஏற்றது போல் வெளிர் மஞ்சள் நிற ஷர்ட்டில் அசரடிக்கும் ஆண்மகனாய் கிளம்பினான். இருவருக்கும் திருஷ்டி சுத்தி வழி அனுப்பி வைக்க, அன்றில் பறவைகளும் வண்டியில் இளங்காத்து வீச உல்லாசமாக பயணப்பட்டனர் தங்களுக்கான பிரத்யேக இரவை நோக்கி. நாச்சி பொன்னாத்தாவிடம் முன்பே சமைத்து வைக்க சொல்லியிருந்தார். தோப்பு வீட்டிற்கு வந்து இருவரும் ஒரு சேர கால் வைத்து உள்ளே நுழைய, அந்த நொடியில் இன்பமாக அதிர்ந்தனர் இருவரும். மனமொத்து வாழத் தொடங்கினாலும் அக்னி சாட்சியாய் கட்டிய தாலி பொய்யாய் போனதில் மறுதாலி கட்டும் வரை தாம்பத்திய வாழ்க்கைக்கு முயற்சிக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை இன்றுதான் அவர்களுக்கு திருமணம். இருமணம் ஒத்த திருமணம். ஒருவித மூன நிலையிலேயே இரவு உணவை முடித்தவர்கள் ஊஞ்சலில் அமர, முன்பு போலவே அவள் மடி மீது தலை வைத்து படுத்தவன் அவள் வயிற்றில் முகம் புதிக்க, அவன் தலையை வருடி கொடுத்து இருந்தவன் அவனை தன் வயிறோடு அணைத்து பிடிக்க, தாம்பத்தியத்துக்கான முடிச்சு அவிழத் தொடங்கியது இருவருக்குள்ளும். அவளை அப்படியே கைகளில் அள்ளியவன் பெட்ரூம் நோக்கி சென்றான். பூங்குவியலாய் கைகளில் ஏந்தியவளை பெண்மைக்கு வலிக்குமோ என அச்சத்தில் மெதுவாக கட்டிலில் கிடத்தியவன் அவளை கட்டிலில் கிடத்தி காது மடலில் மெலிதாக கடிக்க, பெண்ணவளுக்கு நாண மிகுதியில் மயிர் கூச்செறிந்தது. வேந்தன், காரு என்றான் மயக்கும் குரலில். என்றாள் முனகலாக. உனக்கு ஓகே வாடி பொண்டாட்டி? அவள் நெற்றியில் முட்டி, இன்னும் கசப்பான நினைவுகள் நமக்குள்ள இருக்கா? அவன் கழுத்தில் மாலையாக தன் கையை கோர்த்தவள், அந்த கசப்பு மறந்துதான் என் மொரட்டு மாமாவை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு என கட்டிலை காட்ட, ஐ லவ் யூ காரு என்றான் முதன்முறை இதழ் திறந்து. தன் பூவிதழ் கொண்டு அந்த இதழுக்கு பரிசளித்தாள் முதலில் மென்மையாக. மென்மையை வன்மையாக்கிய குழலி. இறுதியில் பற்களுக்கு நடுவே ஆடவனின் உதட்டை சிறைப்பிடித்தாள். ஷ் ஆ என வேந்தன் அலற, அப்போது அவனை விட்டாள் குழலி. ஏண்டி கடிச்சு வச்ச? நீ மட்டும் காதை கடிச்சு வச்சல்ல? ஹே, நான் லைட்டா கடிச்சேன்டி. நான் மட்டும் என்ன, கொஞ்சம் டைட்டா கடிச்சேன், அவ்வளவுதான். இதற்கு மேல் பொறுப்பான அவன் அவர்களின் காதலுக்கான வித்தை விதைக்க தொடங்கிவிட்டார்கள். மென்மை, வன்மை என அத்தனை இல்லற பாடங்களையும் ஒரு சேர படித்து முடிக்க நேரம் நள்ளிரவை தாண்டியது. எப்போதும் போல் அவனின் நெஞ்சை மஞ்சமாக்கி அவள் துயில அவளை அணைத்தவாறே உறங்கி போனான். எப்போதும் குழலி அவன் மீதே தூங்கினாலும் அவனுக்கு அவள் கனப்பதே இல்லை.
அதிகாலையில் எப்போதும் போல விழித்தவன் அவள் முன்னுச்சியில் முத்தமிட்டு அவளை எழுப்பாமல் ஃப்ரெஷ்ஷாகி வந்தவன் அவளிடம் கற்ற டீயை போடப் போனான். டீ வைத்து இருவருக்கும் எடுத்துக்கொண்டு வர அப்போதும் அவள் எழுந்தாள் இல்லை. டம்ளரை டேபிளில் வைத்தவன் அவளை நெருங்கி அந்த கொழு கொழு கன்னத்தில் நறுக்கென்று கடிக்க விழுக்கென்று எழுந்தமர்ந்தாள். வேந்தன் குஷியாகி, குட் மார்னிங் டீ பொண்டாட்டி. ஷ், எதுக்கு மாமா கடிச்ச? அடியே கும்பகர்ணி, மணி 8 இன்னும் எந்திரிக்கலைன்னா கடிக்கதான் செய்வாங்க. நீ தானே நைட்டு என்ன தூங்க விடல. நீ அப்படி பண்ண இப்படி பண்ண என குற்றப்பத்திரிக்கை வாசிக்க, என் அத்தை பெத்த ரத்தினமே, உன் மாமனு தாண்டி தூங்கல. ஆனா எப்படி கில்லி மாதிரி எந்திரிச்சேன். இங்க பாருடி, உனக்கு டீ போட்டு வந்திருக்கேன், போய் பல்லு விளக்கிட்டு வா என அவன் டம்ளரில் அவன் டீ குடித்து கொண்டே சொல்ல, மாமா பெட் காஃபி. இல்ல இல்ல, பெட் டீ குடிக்கிறேன்டா. நோ வே, ஒழுங்கா போ என அவன் மிரட்ட, சிப்போ, ரூல்ஸ் புக்கு என்றவள் எழுந்து அவன் கன்னத்தில் முத்தம் பதித்துவிட்டு அவன் குடித்த டம்ளரை புடுங்கிக் கொண்டு அவள் நினைத்த மாதிரியே பெட்டி அருந்தியவாறே அவனை பார்த்து வக்கணைத்தாள். இன்னொரு டம்ளர் டீயும் இருவரும் ஒரு சேரவே பகிர்ந்து எடுத்துக்கொண்டனர். ஹே சேட்ட, ஒழுங்கா போய் குளிச்சுட்டு வந்து மாமனுக்கு சமைச்சு குடுறி, பசிக்குது. அவனும் வேறு அறையில் குளித்து ரெடியாகி வர அவளும் இங்கு குளித்து ரெடியாகி தலையில் துண்டுடன் பொட்டு மட்டும் வைத்துக்கொண்டு வெளியே வந்தாள். இருவரும் ஒரு சேர அந்த பரம்பரை வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்தவளின் கரம் பற்றியவன் அவள் வைக்க மறந்த குங்குமத்தை உச்சியில் வைத்து நெற்றியில் முத்தமிட்டான். நிறைவான தம்பதியாய் உணர்ந்தவர்கள் காலை சமையலை துவங்க இம்முறை சமத்து பிள்ளையாய் அவளுக்கு உதவினான் வேந்தன். கேசரி, வெண்பொங்கல் சகிதம் ஒரு மினி டிஃபனை முடித்தவர்கள் பெரிய வீட்டை நோக்கி பயணப்பட்டனர். பெரிய வீட்டினுள் நுழைந்த சிறுசுகளின் முகப்பொலிவை பார்த்த பஞ்சவர்ணம் ஆரத்தி எடுத்து அவர்களை வரவேற்றார். பின் பொதுவாக பெரியவர்களிடம் பேசிவிட்டு வந்த அவளிடம் சொல்லிவிட்டு மில்லுக்கு கிளம்ப பார்க்க அவளோ அவனிடம் மல்லுக்கு நின்றாள். எனக்கு தெரியாது மாமா, நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாது. எங்க போனாலும் என்னையும் கூப்பிட்டுட்டு போ. அடியே, ஏற்கனவே அப்பாவும் சித்தப்பாவும் நான் மில்லுக்கு வர்றதில்லன்னு சொல்றாங்க. நீ வேற இப்படி பண்ணா அவ்வளவுதான். அப்படியா? இரு இரு, இன்னைக்கு பெரிய மாமா வரட்டும், அவர்கிட்ட நானே பேசிக்கிறேன். காரு, என் செல்லம்ல, பட்டுக்குட்டி இல்ல, தங்க புள்ள இல்ல, நீ தானே நைட்டு நான் தூங்க விடலன்னு சொன்னேன். இப்ப சமத்து குட்டியா தூங்குவியான். மாமா மதியம் வந்துருவேனா என செல்லம் கொஞ்சி சமாதானப்படுத்திவிட்டே மில்லுக்கு சென்றான். மதியம் 2 மணி போல வந்தவன் அன்னையிடம், அவ எங்கம்மா என கேட்டான். மேல இருக்காப்பா, சாப்பிட கூப்பிட்டப்ப கூட வரல. சரிம்மா, நான் போய் பார்க்கறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க வந்து சாப்பிட்டுக்கிறோம் என்றவன் அவளுக்கு உடம்பு முடியலையோ என யோசித்து வேகமாக அவளை தேடி சென்றான். கட்டிலில் படுத்து இருந்தவளை உசுப்பியவன், என்னாச்சுடி, ஏன் இன்னும் சாப்பிடல? உடம்பு ஏதாச்சும் பண்ணுதா என நெற்றியில் கை வைத்து பார்த்தான். போ, என் கூட பேசாத, என்னை விட்டுட்டு போனல, எனக்கு சாப்பாடு வேணாம் போ. குழலி என அழுத்தமாக அழைத்தவன், என்கிட்ட இந்த அழுது அடம்பிடிக்கிறது எல்லாம் செல்லாது. அது என்ன பழக்கம்? கோவத்தை சாப்பாடு மேல காட்டுறது? அடி வெளுத்துருவேன், வா வந்து சாப்பிடு என இழுத்து கொண்டு போய் சாப்பிட வைத்தே அவளை விட்டான். உண்டு முடித்தவள், என்னம்மாமா, நீ கொஞ்சி சமாதானப்படுத்துவன்னு பார்த்தா நீ திட்டுற. எதுக்குடி? நான் கொஞ்சினா நீ மிஞ்சுவ. உனக்கெல்லாம் உன் பூமாமாவை விட வேந்தன் தாண்டி கரெக்டு. ஆம், அவர்களுக்கான பொழுதுகளில் எல்லாம் பூமாமா பூமாமா என அவனை கிறங்கடிப்பாள். இப்போதும் காதலுடன் கண்டிப்பும் கலந்தே இருக்கும் பூவேந்தனிடம் அவளை எப்போது எவ்வாறு கையாள வேண்டும் என்ற இல்லற சூத்திரத்தை நன்கறிந்திருந்தான். அடுத்த நாள் காலை வயலுக்கு கிளம்பியவன் குழந்தையாக தூங்கியவளை எழுப்ப, போமாமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் என்றவளை விடாது கிளப்பி வயலுக்கு கூப்பிட்டு வந்திருந்தான். அவன் எழுப்பிவிட்டான் என்ற கடுப்பில் மூஞ்சியை தூக்கி கொண்டு வர, ஏண்டே, நேத்து தான் நீ எங்க போனாலும் என்னை கூப்பிட்டு போன்னு சொன்ன, இன்னைக்கு என்னடானா நீ போன்னு என்னை விரட்டுற. திருத்த முடியாதுடி, உன்னை திருத்த முடியாது என்ன டயலாக் அடிக்க, யோ மொரட்டு மாமா, நிஜமாலும் நீ ஒரு மங்குனி மாமா தாண்டா. அடியே பொண்டாட்டி, என்னடி ஃபிஷ்ஷா? வெரைட்டி மாதிரி மாமாவுக்கும் வெரைட்டி வச்சிருக்க. ஒரே மாமாவா இருந்தா போர் அடிக்கும்ல, வேற மாமாவும் வாங்க முடியாதுல்ல, அதான் மாமாவுக்கு மேல டாப்பிங்ஸ் போட்டுக்கிட்டேன் என சிரித்தவள் வரப்பில் சிட்டாக ஓடிக்கொண்டிருந்தாள். காலை நேர புத்துணர்வில் இருவருமே வயலில் கொஞ்சம் மேற்பார்வை சின்ன சின்ன வேலை செய்து கொண்டிருந்தனர். அவள் எதை நினைத்து சொன்னாலோ தெரியாது. ஆனால் வேந்தன் முடிவெடுத்து விட்டான், எப்போதும் அவளுடனே இருக்க. அதை செயலாற்றத் தொடங்க ஒவ்வொரு இடத்திலும் ஆர்ப்பாட்டம்தான் அவளுடன். காலை குளித்து முடித்து பனியன் பேண்ட் சகிதம் ரெடியாகி கொண்டிருந்தவனை கட்டிக்கொண்டு, புருஷா என்றாள். புருஷா என்றால் எதுக்கோ அடிபோடுகிறாள் என்று அர்த்தம்.
அப்படி எதுக்கு அடி போடுகிறாள் என்றும் தெரியும் என்பதால் அவனும் அவளைப் போலவே "சொல்லுடி பொண்டாட்டி" என்றான். சக்கரை கட்டி புருஷா, நான் வீட்ல மூத்த மருமக தானே?" "ஆமாடி எஸ் சமத்து பொண்டாட்டி" என்றான் அவள் மூக்குரச. "அப்ப பொறுப்பா நான் தானே வீட்டை பார்த்துக்கணும். எப்படி மாமா, நான் இங்கேயும் அங்கேயும் ஒன்னா பாப்பேன்?" அவன் இன்றிலிருந்து ரைஸ் மில் நிர்வாகம் பார்க்க சொன்னதால் கெஞ்சிக் கொண்டிருக்கின்றாள். "காலையில எனக்கு சோப்பு போடாம போய் கிளம்புற வழிய பாருடி." "மாமோய், இதெல்லாம் ஆணாதிக்கம் சொல்லிட்டேன் பாத்துக்கோ" என அவன் நெஞ்சில் அடிக்க அடியை வாங்கிக் கொண்டே அவளை கட்டிக்கொண்டவன், "எது இதுவா?" என அவன் அணைப்பை காட்டி கேட்க, "போ மாமா" என்றாள் சினுங்கலாய். "அடியே, இப்படியே என்னையும் அடுப்படியும் கட்டிக்கிட்டு சுத்தப் போறியா? அதுக்காடி படிச்ச நீ? கொஞ்ச நாள் ரைஸ் மில்ல பாரு. அதுக்குள்ள ஐயா கிட்ட சொல்லி இயற்கையா பல பண்ண வைக்க கேட்டு இருக்கேன். 1 மாசத்துல அதை நீ தான் பார்க்கணும். அது வரைக்கும் மில்லுக்கு வந்து வேலையை கத்துக்கோ." "மாமா மாமா, அன்னைக்கு உன் கூட இருக்க ஆசைப்பட்டு தெரியாம சொல்லிட்டேன்டா மாமா. ப்ளீஸ் ப்ளீஸ்." "அப்போ அம்மனிக்கு என் கூட இருக்க ஆசை இல்ல அதானே?" "அதெல்லாம் டன் கணக்குல இருக்கு" என கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க அவனும் திருப்பி தந்து, "போய் ரெடி ஆகுடி சக்கரை கட்டி. உனக்கு 1/2 மணி நேரம்தான் டைம்" என ஸ்ட்ரிக்ட் ஆபீசராய் நின்றான். "போடா முசுட்டு மாமா" என குளியல் அறைக்குள் ஓடி நுழைந்தாள். ஒரு வழியாக கெஞ்சி கொஞ்சிய அவளது சமாதானங்கள் அனைத்தும் வீணாக போக, கீழே வந்து அத்தையிடம் சிபாரிசு கிடைக்குமா என பஞ்சுவின் முகம் பார்க்க, ஏற்கனவே அங்கு வேந்தன் சொல்லிவிட்டதால் அங்கு யாரும் வாயை திறக்கவில்லை. நாச்சி வேறு, "நல்ல முடிவியா வேந்தா? பொம்பளை பிள்ளைங்கன்னா வீட்லயே அடைஞ்சு கிடக்கணுமா என்ன? அவங்களும் சொந்த கால்ல நிக்கணும்யா." குழலி கடுப்புடன், "அம்மதா, போதும், உன் பேராண்டிக்கு தூபம் போட்டது. சும்மாவே ஆடுவாரு, நீ வேற சலங்கையை கட்டாத." அதற்குள் நாச்சி, "நாங்கெல்லாம் அந்த காலத்துல" என ஆரம்பிக்கும் போதே குழலி, "அம்மதா, நாங்க கிளம்பிட்டோம்" என மாமனை இழுத்து கொண்டு வந்து வண்டியில் ஏறிவிட்டாள். வண்டியில் போகும்போதே வேந்தன், "காலையில இருந்து உன்கிட்ட தலையால தண்ணி குடிக்கிறேன். என்கிட்ட அப்படி சலமுன. இப்ப அப்பத்தா சொன்ன உடனே ஊருக்கு முன்னாடி என்னை இழுத்துக்கிட்டு ஓடுறவ. இதுக்கு தேவையில்லாம முத்த வேற கொடுத்துட்டேனே" என அவன் சலிச்சுக்க, "யாரு நீ தேவையில்லாம கொடுத்த? போமாமா, உன் முத்தத்துல மயங்கித்தானே உன் பின்னாடி இப்படி வர்றேன்" என சொல்ல, வண்டியில் இருந்தவாறே மிரரில் அவள் முகம் பார்த்து கண்ணடிக்க, அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். வேந்தன், "ஏண்டி, முத்தத்துல மயங்கினியா இல்ல மொத்தமா மயங்கிட்டியா?" என்றான் எப்போதும் அவள் சொல்லும் பதிலிற்காக. "ஆமாம்மாமா, இந்த பையன்கிட்ட மொத்தமா மயங்கிட்டேன். ஆனாலும் இதுவும் ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு நல்லா தானே இருக்கு" என்றாள் காதலுடன். இப்போதெல்லாம் அவர்களுக்குள் அந்த கசப்பான நினைவுகள் எல்லாம் வருவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் அது நினைவு அடுக்கிலேயே இல்லை. அவ்வளவு தூரம் காதலை கைதேர்ந்து கற்றிருந்தார்கள் இருவரும். அன்றைய பொழுது இனிமையாக நகர, இரவு படுக்கைக்கு பால் டம்ளருடன் வந்தவளை இழுத்து மடி மீது அமர்த்தியவன் பின்னங்கழுத்தில் மீசை உரச, "என்னடி, காலையிலிருந்து ஓடிட்டே இருக்கிறது கஷ்டமா இருக்கா?" அவன் மனம் புரிந்தவளாக, "சச்ச, என் மாமா என்ன சாதனையாளர் பட்டியல்ல வர வைக்கணும்னு இல்ல பாக்குது. அதனால எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல" என அவன் கன்னத்தில் இதழ் பதித்தாள். அதற்கு பின் அவர்களுக்கே அவர்களுக்கான நேரம் காதலை அள்ளி தெளித்திருந்தான் அந்த அத்தை பெத்த ரத்தினத்தின் மீது. காதலிப்பது தவம், காதலிக்கப்படுவது வரம். பூவேந்தன் கார்குழலியின் வரமாய் மாறிப்போனான். நாட்கள் அதன் போக்கில் நகர, வழக்கம் போல் காலையில் அவர்கள் வயலில் இருக்கும் போது அவளுக்கு குமட்டி கொண்டு வர வரப்பை நோக்கி ஓடினாள். வேந்தன் அவளை பார்த்து பின்னோடு வந்து அவள் வாந்தி எடுக்கும் வரை அவள் தலையை அழுத்தி பிடித்து நின்று கொண்டிருந்தான். வாந்தி எடுத்து முடித்தவள் அசதியாக வேந்தன் மேல் சாய, கைத்தாங்கலாக அவளை அழைத்து வந்து வரப்பின் மீது அமர வைத்தான். "என்னடியாச்சு?" "எல்லாம் ஒன்னாலதான் மாமா." அவள் காலையில் விழிப்பதை கூறுகிறாள் என நினைத்தவன், "ஏண்டி, இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் காலையில முழிக்க உனக்கு இவ்ளோ கஷ்டம்? நீ சரியான மங்குனிதான் மாமா" என அவன் கரத்தை பற்றி அந்த மணி வயிற்றில் வைத்தாள். மங்குனி மாமனுக்கு இப்போதுதான் மண்டைக்கு மேல் பல்ப் எரிய ஆரம்பித்தது. அவனுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. கொஞ்ச நேரம் அப்படியே வயிற்றில் கை வைத்து இருந்தவன் தன்னிலை மீண்டு, "என் ரத்தினமே, இது நிஜமா?" "ஆமாமாமா, நாள் தள்ளி போயிருக்கு. எனக்கு ஞாபகமே இல்ல. எதுக்கும் கிட் வாங்கி ஒரு செக் பண்ணுவோம். டாக்டர் கிட்டயும் போலாண்டி." "சரி, முதல்ல கிட் பார்த்துட்டு வீட்ல சொல்லலாம். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போகலாம்." அவனுக்கும் அது சரியாய்ப்பட மெடிக்கல் ஷாப் சென்று கிட் வாங்கி கொண்டு அவளுடன் வந்தவன் உடனே அதை செக் செய்யுமாறு அவளை பாத்ரூமிற்கு அனுப்பியவன், பிரசவ வார்டில் வெளியே காத்திருக்கும் கணவனாக பாத்ரூமிற்கு வெளியேயவும் நகத்தை கடித்து
அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். அவளுக்கும் இது உண்மையாக இருக்க வேண்டும் என்ற பயம். பொறுமையாக கைகள் நடுங்க அதை செக் செய்தவளுக்கு 2 கோடு வரவும் தான் மூச்சே வெளியே வந்தது. வெளியே வந்தவளுக்கு அவள் மாமனை கண்டவுடன் ஒரே சிரிப்பு. என்னமாமா, இப்பவே பிரசவ வார்டில் எப்படி நடக்கிறதுன்னு ட்ரையல் பார்க்கறியா என்றாள் குறும்புடன். நற்செய்தி சொல்லேன் என்ற எதிர்பார்ப்பு அவன் கண்களில். அதை கண்டு கொண்டவள், பாசிட்டிவ் தான் மாமா என அந்த கிட்டை அவளிடம் கொடுத்தான். அப்படியே தரையில் மண்டியிட்டு அமர்ந்தவன் அவள் வயிற்றில் முகம் புதைத்து ஆழமாய் ஒரு முத்தம் அவன் மகவிற்கு. அந்த நொடியில் அவனும் குழந்தையாகி போனான். குழலியும் மெல்ல அவன் தலையை வருடி கொடுத்தாள். சில சந்தோஷங்கள் வார்த்தையால் வடிக்க முடியாதவை. அதை உணர மௌனமும் அவசியம். இங்கு மௌனம் மகிழ்ச்சியாய் ஆட்கொண்டு இருந்த தருணத்தை இருவருமே சேர்ந்து கொண்டாடினர். அதன்பின் விஷயங்கள் வீட்டிற்கு தெரியப்படுத்த வீட்டிற்கு வரப்போகும் புது வரவை நோக்கி குடும்பமே இன்பத் திளைப்பில் லயித்து இருந்தது. அதுவும் மூத்த வாரிசு என்கையில் அத்தனை ஆனந்தம். அதன்பின் டாக்டரிடம் செக்கப் செய்து அவள் ஆரோக்கியமாக இருக்கிறாள் என்று தெரிந்த பின்னர்தான் அவளை விட்டான் வேந்தன். அவளின் கற்ப நாட்களில் தங்கமாய் தாங்கினான். முதல் 3 மாதம் மட்டும் வீட்டிலேயே இருக்க வைத்தான். ரைஸ் மில்லுக்கு அழைத்து செல்லவில்லை. ஆனால் அவளுக்கு வாந்தி கொஞ்சம் அதிகம் இருக்க காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டி வயலுக்கும் தோட்டத்திற்கும் அழைத்து செல்வான். அதன்பின் காலை, மதியம், மாலை என 3 வேளைகளிலும் அவளை பார்த்துவிட்டு போவான். குழலிதான், மாமா, நீ என்னை பார்க்க வரியோ இல்லையோ, உன் பிள்ளைய பார்க்க வந்துடுற. ஆமாடி, எப்போ என் சின்ன தங்கம் வெளியே வருமோன்னு இருக்கு. ம், நாங்களும் எங்க அப்பாவுக்கு செல்லந்தான். வேணும்னா போயேன் உங்க அப்பா வீட்டுக்கு என அவளிடம் வம்பிழுத்தாலும் அவளை 7ஆம் மாதம் வளைகாப்பு செய்ய பூங்குடி அழைத்தபோது அத்தையை தாஜா செய்து 9ஆம் மாதம் அனுப்புவதாக சொல்லிவிட்டான். பெரியவர்களிடம் கூட கேட்காமல் அவனே சொல்லிவிட்டான். அதிலும் 9ஆம் மாதம் முடியும் தருவாயில்தான் வளைகாப்பிற்கு நாள் பார்த்திருந்தான். சங்கரபாண்டியன் கூட நாச்சியிடம், அழகு, பேரன் அப்படியே என்ன மாதிரி தான் இல்ல என சிலாகித்து கொள்ள நாச்சி கொமட்டில் இடித்துவிட்டு செல்லுவார். தாய்மை மிளிர மேடிட்ட வயிற்றோடு அவள் உலவும் போதெல்லாம் வேந்தனின் கண்கள் குழலியைத்தான் மொய்க்கும். வெட்கம் விட்டு பார்ப்பான். அவனிடம் பயந்த சிறுசுகள் கூட ஓட்டி எடுக்கும். அவர்களிடம் இவன் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இருங்கடா, என் புள்ள வரட்டும், என்ன உங்களை வச்சுக்கிறேன். விடிந்தால் வளைகாப்பு. அன்றிரவு பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேந்தனிடம் வந்தாள் குழலி. என்னடி, ஏதாச்சும் பண்ணுதா? அவளை கூட்டிக் கொண்டு கட்டிலில் அமர வைத்தவன் அவள் காலை எடுத்து மடியில் வைத்து மென்மையாக பிடித்து விட்டான். விடு மாமா, அதெல்லாம் ஒன்றும் வலிக்கல. மாமா, நாளைக்காச்சும் எனக்கு பிடிச்சதை வாங்கி தருவியா? ஆம். பிள்ளை உண்டானது முதல் அவள் வாய்க்கு கொஞ்சம் கடிவாளம் எட்டியிருந்தான். அதுவும் முற்றிலும் இல்லை. எப்போதாவது அவள் ஆசைப்படும் போது அதை வீட்டினரையே செய்ய சொல்லி படுத்தி விடுவான். என்னதான் அவர்கள் பார்த்து பார்த்து செய்தாலும் கடையில் கிடைக்கும் சுவை வருமா? அதனால்தான் வளைகாப்பை காரணம் காட்டி வாங்கித்தர அடி போடுகிறாள். கட்டிலில் வாகாக சாய்ந்து அமர்ந்து கொண்டு குழலியை தன் கால்களுக்கு நடுவில் இருத்தி கொண்டவன் மேடிற்ற வயிற்றை வருடிக்கொண்டே, உனக்கு பிடிச்ச மாமா நாளைக்கு ஃபுல்லா உன் பக்கத்துல தாண்டி பட்டுக்குட்டி என்றான். அதானே, யாரு, நீயா வாங்கி தருவ? போடா, என் பிள்ளை வந்ததும் நாங்களே போய்க்குவோம், நீ என்ன எங்களை கூட்டிட்டு போறது என சிலிர்த்து கொண்டாள். அடியே, கொஞ்சமாச்சும் புருஷனை விட்டுட்டு போறோம்னு வருத்தம் இருக்கா பாரேன், அதை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு வருத்தப்படுறா என செல்லக்கடி காதில் கடித்தான். அதெல்லாம் என்னை பார்க்காம நீ இருக்க மாட்டேன்னு தெரியும் மாமா. சரியான கேடிடி நீ. சரிந்தா என கை நீட்ட அதை பார்த்தவளுக்கு ஏக குஷி. பின்ன இளந்தவடையை பார்த்தால் சும்மா இருக்க முடியுமா என்ன? சூப்பர் மாமா என அதை வாங்கி அவள் சப்பு கொட்டி சாப்பிடும் அழகில் சொக்கித்தான் போனான் அவன். அடுத்த நாள் காலை வளைகாப்புக்கு ரெடியாகி கொண்டிருக்க குழலியும் தாலி பிரிச்சு கோர்க்கும் போது அணிந்திருந்த மஞ்சள் பட்டையே அணிந்து ரெடியாகி இருந்தாள். வேந்தனின் எதிர்பார்ப்பும் இதுதான். ஆனால் வாய்விட்டு கேட்கவில்லை. அவனின் மனம் அறிந்தாற்போல் அந்த புடவையையே அணிந்திருந்தாள். ஆகச்சிறந்த இல்லறம் என்பது புரிதலுக்கான இலக்கணம் தானே. குறுகிய காலத்தில் அதை பயின்று விட்டார்கள் இந்த இளம் தம்பதியினர். மனையில் அமர்ந்திருந்த அவளுக்கு முதலில் தங்க வளையல் போட்டு அதன்பின் கண்ணாடி வளையலை அணிவித்தது வேந்தன் தான். அவனைத் தொடர்ந்து குடும்பத்தினர்கள், உறவினர்கள் அனைவரும் போட்டு முடித்து 5 வகை சமையலுடன் விருந்தும் சிறப்பாக செய்து விழாவை நிறைவு செய்தனர். தம்பதி சமேதராய் சங்கரபாண்டி அழகுநாச்சி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க
மற்றவர்களும் அவர்களுடனே சேர்ந்து ஆசிர்வதித்தனர். வளைகாப்பு முடித்து பூங்கொடி அழைத்து செல்ல ரெடியாக இருக்க, அம்மா, மாமாவையும் வர சொல்லு. பூங்கொடி, இல்லடி, சம்பிரதாயப்படி இன்னைக்கு வரக்கூடாது, நாளைக்கு வர சொல்றேன். அவள் அடவாதமாக அங்கேயே நிற்க அவளை அடக்க வேண்டியவன் வந்தான். என்னத்த, என் ரத்னம் என்ன சொல்லுது? மாமனையும் இப்பவே கூப்பிட்டுட்டு போலாம்னு சொல்றா. அன்பரசுதான், என்னையா மாப்ள, என் புள்ளைய என்ன பண்ண, இப்படி அவ வீட்டுக்கு வர்றதுக்கே மாமனை தேடுறா? நீங்க எங்க அத்தைக்கு என்ன பண்ணீங்களோ அதேதான் மாமா என அவரை வாரியவன் காலை உணவுக்கே அங்கு வந்து விடுவதாக சொல்லி அவளை அனுப்பி வைத்தான். அடுத்த நாள் சொல்லியது போல அவள் முன் நின்றவன் அதன் பின்னும் தினமும் இரவு அங்கே போய் தங்கிவிடுவான். நாட்கள் நெருங்க நெருங்க அவளுக்கு பயம். அவளுக்கு தெரிந்ததெல்லாம் மாமன் தானே, அதான் அவன் உடனிருக்க வேண்டும் என்ற உணர்வு. அவள் பயம் போக்குவதற்காகவே அவளுடன் இருந்தான் வேந்தன். ஒரு வாரம் கழித்து விடியற்காலையில் வழி எடுக்க முன்பே தயாராக இருந்ததால் தஞ்சையில் பிரபல மருத்துவமனையில் அனுமதித்து இருந்தனர். அடுத்த அரை மணி நேரத்தில் வேந்தனின் குடும்பத்தில் அறிவழகன் ஆண்டாள் தம்பதியினரை இளையவர்களுக்கு காவலாக விடுத்து மற்றவர்கள் வந்து சேர்ந்தனர். உள்ளே அவள் அலற அலற இங்கே வேந்தனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. ஒரு வழியாக 1 மணி நேரம் கழித்தே சுகப்பிரசவத்தில் வேந்தனின் சீமந்த புத்திரி பூ உலகிற்கு வந்தாள். குழந்தையை முதலில் அவன் கையிலே கொடுக்க சொல்லி இருந்தால் அவனின் காரு. தன் மகவை பாதுகாப்பாக கையில் ஏந்தியவனுக்கு அத்தனை ஆனந்தம். அந்த பிஞ்சின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டவன் தன் வாரிசை அன்னையின் கரத்தில் கொடுத்தான். பஞ்சவர்ணத்திடமே வந்து அனைவரும் பார்த்துவிட்டு செல்ல அதன்பின் அவரிடமிருந்து வாங்கியவன் தன் மகளுடனே மனைவியை பார்க்க சென்றான். அவளிடம் குழந்தையை கிடத்தியவன், பாப்பாடா என்க, ஆமாம் என்பதாய் தலையசைத்தாள். அவனும் ஆதுரமாய் அவள் தலையை வருடி கொடுத்தான். நாட்கள் அதன் போக்கில் நகர 3ஆம் மாதம் மகளிருக்கு பூம்பொழில் என பெயர் சூட்டினர். குழலி கூட மாடன் பெயராக வைக்க வேண்டும் என அடம்பிடிக்க, என் பேர் போலத்தான் என் பொண்ணு பேரும் இருக்கணும்னு அந்த பெயரை தேர்ந்தெடுத்து விட்டான். அதன் பிறகான நாட்களில் குழந்தை வளர்ப்பில் படு பிஸியாகி போனார்கள் இருவரும். பூவேந்தனுக்கு தங்க மீன்தான் பூம்பொழில். அவளின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் தந்தையாய் அவன் பங்கு நிச்சயம் இருக்கும். 4 வருடம் கழித்து அப்பாவும் மகளும் காலையில் வயலில் இருக்க மூச்சிறைக்க புசுபுசுவென்று முறைத்து கொண்டிருந்தாள் குழலி. அப்பா என அவள் மகள் அழைக்க, சொல்லுடா பூமா என்றான். அவள் அன்னையை பார்க்க சொல்லி தந்தையிடம் முணுமுணுக்க, சரி தங்கம், நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்கேயே இருங்க என்றவன் மனைவியிடம் வந்தான். ஹே கார சட்னி, என்ன வாயில காத்தடிக்கிற? அப்பாவுக்கும் மகளுக்கும் என்னை விட்டுட்டு வரதே வழக்கமா போச்சு என நொடித்து கொள்ள, என் பூமா கூட சமத்த காலையில எழுந்துடுறாடி, நீ தான் இன்னும் காலையில எல சலம்புற. ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்க பூமா கூட ஆட்டம் போட்டு வந்து நீங்க என்னை எப்போ தூங்க விடுறீங்கன்னு தெரியுமா என அவள் முறைக்க, அடியே, என் பிள்ளை முன்னாடி என் மானத்தை வாங்காதடி. சரி, நைட்டு பொண்டாட்டி உழைச்சு களைச்சிட்டாலே, அதான் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விட்டுட்டு வந்தேன். பின்னர் குடும்பம் சகிதமாக கிளம்பி செல்ல அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக அவன் ஆர்டர் செய்த ஸ்கூட்டி 10 மணி போல் வீட்டிற்கு டோர் டெலிவரி செய்ய, கீழே இருந்த குட்டி வாண்டு அப்பா ரெடி என குரல் கொடுக்க மனைவியின் கண்ணை மூடி கூட்டி கொண்டு வந்தவன் அவள் வந்ததும் கையை எடுத்தான். பெண்ணவளுக்கோ இன்ப அதிர்ச்சி. மாமா என அவள் கண்களை விரிக்க, இனிமே நீ எல்லாம் தனியா செய்யணும் குழலி, அதுக்கு தான். அதான பார்த்தேன், இப்போவும் உனக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா செய்வேன் என்றான் கண்டிப்புடன் காதலை காட்டி. இப்போதுதான் அவள் பல பண்ணையை பார்க்க ஆரம்பித்திருக்கிறாள். குழந்தை வளர்ப்பில் கட்டாயம் அன்னையாக கூடவே இருக்க வேண்டும் என்று சொல்லியதால் குடும்ப பொறுப்பில் இருந்து இப்போதுதான் தொழிலில் இறங்கி இருக்கிறாள். அதன் பொருட்டான தேவைக்கே ஸ்கூட்டி வாங்கி கொடுத்து இருக்கிறான். பூம்பொழில் பிறந்த 3ஆம் மாதமே அஞ்சலிக்கு நல்ல வரன் அமைய அவளையும் கட்டி கொடுத்து இருந்தனர். இப்போது அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான். வளவனுக்கு பெண் தேடும் படலம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பவும் போல் விசேஷம் என்றால் தோப்பு வீட்டில் கூடிவிடுவர் குடும்பமாக. பூங்கொடியின் குடும்பத்தினரையும் தங்களுடன் இணைத்துக் கொள்வர். அன்பரசுக்கு பேத்தியை பார்க்கும் போதெல்லாம் மகள் நினைவுதான். மகளின் சேட்டையை பேத்தியும் இமி பிசகாமல் செய்வதில் அவர்களுக்கு வாய்க்கொள்ளா புன்னகை. அதிலும் பூம்பொழியின் அண்ணனடையில் கொலுசொலி சினுங்கும் சத்தத்தை கேட்டால் போதும், என் மகாலட்சுமிடானி என அள்ளி கொள்ளுவான். அன்னையாக குழலிக்கும் இது பெருமிதமே. பொழிலை பஞ்சவர்ணமும் ஆண்டாலும் கவனித்து கொள்ள குழலி தொழிலை பார்க்க ஆரம்பித்து இருக்கிறாள். இப்போது வளவன் ரைஸ் மில்லை முழுவதும் பார்த்து கொள்ள பெரியவர்கள் வெறும் மேற்பார்வை மட்டுமே. வேந்தன் வயலையும் மனைவியுடன் சேர்த்து
பல பண்ணையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நாட்கள் அதன் போக்கில் நகர இப்பொழுது தொழில் குழலிக்கு சுலபமாய் பிடிப்பட்டது. பூம்பொழில் இப்போதெல்லாம் அன்னைக்கு ஒத்த சேட்டையை செய்ய ஆரம்பித்திருக்கிறாள். எப்போதாவதுதான் அன்னையை தேடுவாள். மத்தபடி அப்பத்தாவுடனும் பெரிய ஆச்சியுடனும் தான் இருப்பாள். இரவு உறக்கம் கூட அவர்களுடன் தான். அன்று அவள் அன்னை சேட்டை செய்யும்போது கண்டித்த அதே வேந்தன் தான், காரு பாரேன், என் பொண்ணு என்னமா சேட்டை பண்றா என சிலாகிப்பான். குழலிக்குத்தான் காதில் புகை வரும். இருங்க இருங்க, இதுக்காகவே ஒரு மகனை பெத்து உங்களுக்கு போட்டியா வரல, நான் என் மாமனோட ரத்தினம் இல்ல. அவள் பேச்சில் கலகலவென சிரித்தவன், காரு, ஆகச்சிறந்த சவால்னா இதுதாண்டி, ஆனா அதுக்கும் மாமன் தாண்டி வரணும் என்றவன் சவாலை நிறைவேற்ற துவங்கிவிட்டான். அதற்கு அடுத்த மாதமே கார்குழலி மீண்டும் கருவுற்றாள். இந்த முறையும் பூவுக்கு பார்த்தது போல பார்த்து கொள்கிறான் வேந்தன். 5ஆம் மாதம் முடியும் தருவாயில் அவளை தோப்பு வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தான் வேந்தன். இம்முறை கணவன் மனைவி இருவர் மட்டுமே வந்திருந்தனர். அவள் பால்கனி ஊஞ்சலில் அமர்ந்து வெளியே மெலிதாக தூறிய மலையை ரசித்துக் கொண்டிருக்க, கிளைமேட்டுக்கு ஏற்றாற்போல் டீ கப்புடன் வந்தான் வேந்தன். இருவர் மட்டுமே இருந்தால் டீ போடுவது எப்போதுமே அவன்தான். வழக்கம்போல் டீ போட்டுக்கொண்டு வந்து கொடுத்தவனை காதலாய் பார்த்தவள், இன்னும் எத்தனை வருஷமா மாமா என் மேல இவ்வளவு லவ்வோட இருப்ப? என் ஆயுஸ் கொண்டி என மென்முத்தத்தை அவள் நெற்றியில் பதித்தவன் அவளுடன் கரம் கோர்த்து ஊஞ்சலில் அமர அவன் தோளில் சாய்ந்து கொண்டே தேநீர் பருகிக் கொண்டிருக்கின்றாள். வேந்தன், என் அத்தை பெத்த ரத்தினமே, வறண்ட நிலமாய் இருந்த என் மனசுல மழைய தூவி காதல விதைச்சவன் நீ. அப்போ என் காதலும் முழுக்க முழுக்க உனக்கானது தாண்டி. இதிலும் வெறும் மலை இல்லடி உன் காதல், மனம் வீசும் பன்னீரை தூவும் மலடி நீ என்றான் எப்போதும் போல் அவள் வயிற்றில் கை போட்டு அணைத்து கொண்டு. அதை ஆம் என ஒப்புக்கொள்வது போல் அவள் பையனும் எட்டி உதைக்க, பாருடி, என் பையன் கூட என் கட்சிதான் என்றான் உவகை பொங்க. அப்ப நானும் உங்க கட்சிதான் என அவன் மார்பில் ஒன்றினாள். பன்னீரை தூவும் மலை, சில்லென்ற காற்றின் அலை, சேர்ந்தாடும் இந்நேரமே, என் நெஞ்சில் என்னென்னவோ எண்ணங்கள் ஆடும் நிலை, என்னாசை உன்னோரமே, வெண்ணிலா வானில் அதில் என்னென்ன மேகம், ஊர்கோலம் போகும் அதில் உண்டாகும் ராகம், புரியாதோ என் எண்ணமே அன்பே என்ற பாடல் மென்மையாக இசைக்க, குழலியும் பூவும் மனம் வீசும் பன்னீரை தூவும் மலையாய் வேந்தன் வாழ்வில் நிறைவை அள்ளி வீசிக்கொண்டிருக்க, வரப்போகும் புதுவரவும் சேர்ந்த மனம் வீசட்டும். காதலுக்கு அச்சாணியே புரிதல், புரிதலோடு இந்த பன்னீரை தூவும் மலை பெய்யட்டும் என வாழ்த்தி விடைபெறுவோம். முற்றும்.